ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். இவ்வளோதான், 15 பேர் வந்துட்டாங்க பார்ட்டிசிபென்ட். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். செஷன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாரோட எஜுகேஷன் டெலிகிராம் முதல்ல மியூட் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராம் மியூட் பண்ணனாக்கா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். பேசிக்காக எல்லாரும் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் 50-day மூவிங் ஆவரேஜ், 10-day மூவிங் ஆவரேஜ், அந்த மாதிரி மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்முக்கு ஓகே. ஷார்ட் டேர்ம் ட்ரேடு இங்கே மேஜராக எல்லாரும் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுனால ஷார்ட் டேர்மில் மூவிங் ஆவரேஜ், இந்த 20-day மூவிங் ஆவரேஜ், 5-day மூவிங் ஆவரேஜ், 50-day மூவிங் ஆவரேஜ், 200-day மூவிங் ஆவரேஜ், கிராஸ் ஓவர் அதெல்லாம் பார்த்துலாம் வந்து ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ பியூராக நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி தான் வந்துட்டு அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு கரெக்டான டைமில் உங்களால் என்ட்ரி எடுக்க முடியும். இல்லை மூவிங் ஆவரேஜுக்கோசரம் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தோம், ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டிகேட்டரை வச்சு நம்ம வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம், அது கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம்னாக்கா அப்போ வரைக்கும் இன்ட்ராடேல நமக்கு வந்து ட்ரேடே முடிஞ்சிடும். அந்த மொமெண்டம் ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் அந்த மொமெண்டமே வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது கிராஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுனாக்கா மறுபடியும் அதை போயிட்டு ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து மேஜராக வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க, காலையில் வந்த உடனே ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி, சரி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெவல்ஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இன்ட்ராடேல கேண்டில்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ட்ரேடை வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி ட்ரா பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மேபி ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஓரளவுக்கு தான் சார் தெரியும், நீங்க பேசிக்கலா அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா தேங்க்யூ. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல போறோம், ஒரு பைக்ல போறோம், பைக்ல போற இடத்துல திடீர்னு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ரோட்ல வந்து சிக்னல் போட்டு நம்மளை வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று, சரிங்களா? ஸோ நம்ம எங்க இருந்து மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுது, அந்த டைரக்ஷன்ல போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ, இல்லை அந்த டைரக்ஷன் அந்த பர்டிகுலர் ஏரியாவை தாண்டி போறதுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. ஸோ இந்த ஏரியாவை நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அப்பர் சைடில் மார்க்கெட் வந்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்த உடனே ஒரு தடுப்பு ஏற்பட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்றது ஸ்லோ டவுன் ஆகி அந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து மார்க்கெட் வந்து கிளம்பி ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போறது வந்துட்டு ஹையர் சைட்ல இருக்கிறதால நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம், லோயர் சைட்ல இருக்கிறதால நம்ம வந்துட்டு சப்போர்ட்னு சொல்றோம். இந்த சார்ட்ல அவ்வளவுதான் எல்லாமே. இந்த சார்ட்ல வந்து இதை மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது. எந்த இடத்துல மோஸ்ட் நம்பர் ஆஃப் என்ன சொல்றது ஹையர் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ அந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து சப்போர்ட், டவுன் சைட்ல இது வந்த டவுன் சைட்ல ஃபார்ம் ஆச்சுனாக்கா அதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம், ஹையர் சைட்ல வந்து ஃபார்ம் ஆச்சுனாக்கா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு எந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் இருக்கோ அந்த ஏரியாவை தான் நம்ம வந்துட்டு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, சொல்லுங்க வேற சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா சார்? பண்ணிருக்கேனே, யாருக்கும் தெரியலையா? எனக்கு வியூ ஆகல. ஒரே நிமிஷம் சார் பாக்குறேன். தெரியுது. ஸோ மேபி நீங்க ஏதாவது லே அவுட் ஏதாவது தப்பா செலக்ட் பண்ணிருப்பீங்க. கொடுத்த லிங்க்ல அப்படியே ஜாயின் பண்ணேன். அதான் சார், நீங்க ஏதாவது உங்க டெலிகிராம் லிங்க்ல ஏதாவது லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நீங்க மேபி தப்பா ஏதோ செலக்ட் பண்ணிருப்பீங்க. மேல செக் பண்ணுங்க, எங்கனாக்கா நான் சொல்றேன் பாருங்க. ஓகே,
எனக்கு இந்த பிக்சர் நிறைய வருது, ஒரே நிமிஷம். இல்ல நான் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணிட்டுங்களா சார்? பண்ணுங்க சார், பண்ணுங்க. ஓகே. இல்லைன்னா நானும் என்ன பண்றேன், ஒரே நிமிஷம் நீங்க எக்ஸிட் பண்ணாதீங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ ஸ்கிரீன் வருதுங்களா? இப்போ ஸ்கிரீன் கிடைக்குதுங்களா? ஸ்கிரீன் கிடைக்குது சார், ஸ்கிரீன் கிடைக்குது. ஓகே. மேபி கிடைக்காதவங்க ஒரு தடவை நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு என்டர் பண்ணி பாருங்க. ஓகே, ஒரு மேபி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம ப்ரீவியஸ். ஹலோ சார், இப்போ ஸ்கிரீன் ஸ்கேர் ஆயிருக்கு சார். தேங்க்யூ. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், எந்த ஏரியால அதிகமான கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அதுதான் நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்றோம். அதே மாதிரி ஹையர் சைட்ல இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு வந்துட்டு ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சொல்றது இந்த இடத்துல ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஏரியால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே இருக்கிற டிராஃபிக் ஏரியா வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும், மேலே இருக்கிற டிராஃபிக் ஏரியா வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போறோம். ஸோ என்ன சொல்றது, இப்போ இங்க வந்து நமக்கு வந்துட்டு நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைல ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால நாம வந்து நிஃப்டியில நம்ம மூமெண்ட்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சாக்கா எவ்வளவு வைப்போம், இன்ட்ராடேல அடுத்த ஒரு 1 ஹவர்ல ஒரு 50 பாயிண்ட் மூமெண்டம் கேப்சர் பண்ணலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து கேப்சர் பண்ண முடியும், ஆவரேஜா சொல்றேன். திடீர்னு ஒரு சில கேண்டல் வந்து 100 ரூபாய் கூட போயிடும், 150 ரூபாய் கூட போயிடும். அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட். ஸோ எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட்னாக்கா அடுத்து வரப்போற 1 or 2 ஹவர்ஸ்ல நம்ம வந்து நிஃப்டியில வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்கையா இருக்கிற ஏரியால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ரவுண்ட் லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். இப்போ இங்க நிஃப்டி எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 19,183 இருக்கு. இப்போ அடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லி வந்தா 19,200 வரும். அடுத்து எங்க வரும், 18,250 வரும். அடுத்து எங்க வரும், 18,300 வரும். ஏன் இந்த மாதிரி ரவுண்ட் லெவல்ஸ்லாம் நான் மார்க் பண்றேன்னாக்கா, ஸோ இங்க எல்லா இடத்துலயும் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓஏ எல்லாம் இங்க இந்த இடத்துல வந்து ஹெவியா வந்து இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நிஃப்டி ஓப்பன் ஸ்கையா இருக்கும்போது. இப்போ வந்து நிஃப்டி கிட்ட வேற எந்த ப்ரீவியஸ் டேட்டா இல்லை. அதே மாதிரி டவுன் சைட்ல பார்த்தா நம்ம கிட்ட 2 இருக்கு. ஒன்னு என்ன இருக்கும், ஒன்னு ஓஏ டேட்டாஸ் இருக்கும் ரவுண்ட் லெவல்ஸ்ல என்ன இருக்கும், இப்போ கீழே வந்தா 150 ஒரு ஓஏ டேட்டா இருக்கு, அது கீழே வந்தா 100 இருக்கும், அது கீழே வந்தா 50 இருக்கும், 19,050 இருக்கும், அது கீழே வந்தா 19,000 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் லெவல்ஸ் வந்து இருக்கும். அது போக நம்ம கிட்ட ஒரு இந்த மாதிரி டிராஃபிக் ஜோன் இருக்கும், இந்த மாதிரி டிராஃபிக் ஏரியா இருக்கும். இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆகுமா? இப்போ இதோட ஏரியா என்ன, 18,150 வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது என்ன வருது, 18,110 வருது. ஸோ இந்த ஏரியால நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியால இங்க வந்து லோ எடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு மார்க்கெட். ஸோ அப்போ நமக்கு இங்கேயும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டா இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன். சார் ஒரே ஒரு நிமிஷம், யாரோ ஃபோன் பண்றாங்க, மேபி யாரோ கனெக்ட் பண்ண முடியாம தான் ஃபோன் பண்றாங்க. சார் அது அப்போ நம்ம ஹையர் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஹையர் ஜோன்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாமே வந்து ஓஏ டேட்டாவை டிபெண்ட் பண்ணி இல்ல ரவுண்ட் லெவல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து எடுக்கணும். அதே மாதிரி டவுன் சைட்ல எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு டிராஃபிக் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இங்க வந்து ஸ்விங் ட்ரேட் வந்துட்டு
ப்ரீவியஸ் ஸ்விங் வந்துட்டு எங்கே வந்து திரும்பி வளைஞ்சு போயிருக்கோ அந்த ஏரியாஸை, அந்த மாதிரி ஏரியாஸை தான் நம்ம வந்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்க போகிறோம். மேபி இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 10 கேண்டில் 5 கேண்டில் பண்ணாமல், இந்த இடத்துல வந்து 10 கேண்டில் 5 கேண்டில் பண்ணாமல் ஒரே கேண்டில் கூட வந்துட்டு இப்படி வந்து ஸ்பைக் பண்ணிட்டு இப்படி கூட போயிருக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குனாக்க, இது வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து நிற்கும், கன்சாலிடேட் பண்ணும், இல்லை அது பிரேக் பண்ணாக்கா நம்ம வந்து கவுண்டர் ட்ரேடு ஃபுட் சைடில் ட்ரேட் எடுக்கலாமா, இல்லை அதுலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போனாக்கா நம்ம வந்து கால் சைடில் ட்ரேட் எடுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சார்ட்டை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு சரி இன்ட்ராடேல இப்போ எந்த ஏரியாவில் நமக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட் கிடைக்குது, ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த சார்ட்டு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு எங்கே மேஜரான டிராஃபிக் ஜோன் எங்கே இருக்குது, மேஜரான ஹையர் ஹைஸ்லாம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ இந்த இப்படி வச்சுக்கலாம் சார்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டை டிபெண்ட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ நமக்கு வந்துட்டு நமக்கு கண் முன்னாடி தெரியிற முதல்ல ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரா பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு கண் முன்னாடி வந்துட்டு பெரிய ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹையர் ஹை இருக்கு, அதே ரேஞ்சில் வந்து ரிஜெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே போயிருக்கு, மறுபடியும் இங்கே இடத்துல வந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து எடுத்திருக்கு, மறுபடியும் இங்கே வந்திருக்கு, இங்கே வந்துட்டு என்ன ஆச்சு, இந்த ஹையை கிராஸ் பண்ண முடியாம மறுபடியும் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, மார்க்கெட் வந்து ஒவ்வொரு தடவையும் கீழே போகும்போது இந்த ஏரியாவை வந்துட்டு டச் பண்ணிட்டு கீழே போயிடுது. இப்போ நமக்கு இங்க வந்து என்ன சொல்றோம், நம்ம இதை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுறோம். ஆனா மார்க்கெட் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை வந்து தட்டும் போது என்ன ஆச்சுனாக்கா, இந்த டோர் வந்து வீக் ஆயிடுச்சு, இந்த கேட் வந்து வீக் ஆயிடும். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மார்க்கெட் வந்து தொடும்போது மேபி பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இப்போ என்ன சொல்றோம், இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, வந்துட்டு கீழே போயிடுச்சு, மறுபடியும் இங்க வந்துட்டு கீழே போயிடுச்சு, மறுபடியும் இங்க வந்துட்டு கீழே போயிடுச்சு, அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு கீழே போயிடுச்சுன்னு சொல்லி 5வது தடவை நம்ம வந்து ட்ரேடை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நினைப்போம், இங்க வந்துட்டா கண்டிப்பா மார்க்கெட் மறுபடியும் கீழே போயிடும், ஏன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து எடுத்திருக்குன்னு சொல்லி. ஆனா ஒன்ஸ் இது 1 2 3 தடவை இது வந்து இந்த இடத்த வந்து டச் பண்ணிடுச்சுனாக்கா 4வது தடவை வரும்போது கண்டிப்பா இது வந்து வீக் ஆயிருன்னு அர்த்தம். ஸோ இங்க வரும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்து ட்ரேட் எடுக்கணும். பிளஸ் அப்போ வந்து நமக்கு வந்துட்டு அந்த பொசிஷன் சைசிங்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி 50% குவான்டிட்டி 20% குவான்டிட்டி அந்த மாதிரி ரிஸ்க் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல எடுக்கணும். இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ட்ரேட்ல போறதோ இல்லை ஃபுல் ஃபிளஜ் குவான்டிட்டியில போறதோ அந்த மாதிரி டிசிஷன்லாம் இதுக்கப்புறம் தான் எடுக்கணும், இதுக்கு மேலே தான் எடுக்கணும். சப்போஸ் இங்க வந்துட்டு எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு போச்சுனாக்கா அப்போ நீங்க வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு குவான்டிட்டியை வந்துட்டு ஆட் பண்றது, போக போக குவான்டிட்டி ஆட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து நடக்கும். ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இதை வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து மார்க் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாம், அடுத்து 5வது தடவை 6வது தடவை வந்து ஹிட் பண்ணும்போது இது வந்து மேலே போயிருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லி அந்த சார்ட்டை மூவ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரி, ஆல்ரெடி நடந்த சார்ட்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் லைவ் மார்க்கெட்ல கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுனாக்கா, நம்மளுடைய பொசிஷன் எவ்வளோ பொசிஷன் நம்ம எடுக்க போறோம், கண்ட்ரோல்டா பொசிஷன் நம்ம எடுக்க போறோம். ஸோ ஃபுல் குவான்டிட்டி எடுக்கிறோமா, ஹாஃப் குவான்டிட்டி எடுக்கிறோமா, எந்த இடத்துல ஃபுல் குவான்டிட்டி எடுக்கிறோம். ஸோ அது எல்லாமே வந்து அட் ப்ரெசென்ட் நம்ம எடுக்க போற டிசிஷன்ல தான் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், ஓன் சைக்காலஜி இல்லாம யாராலையுமே அடுத்தவங்களால சொல்லி கொடுத்து அந்த பொசிஷன் சைசிங்கை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இது எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, நிறைய இடத்துல இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கு 1. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு, மறுபடியும் இங்க வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லா வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு மார்க்கெட். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த லைனை வந்து நம்ம வந்து சப்போர்ட்டா எடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் சார்ட்டை பார்த்துட்டு மேபி நம்ம என்னைக்குன்னு சொல்லலாம், வியாழக்கிழமை சாயந்தரம் நம்ம போயிட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த நாள் மார்க்கெட் என்ன ஆச்சு, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருப்போம், நம்ம சப்போஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன வச்சிருப்போம், ஓகே மேலே பிரேக் பண்ணிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் வந்து கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேண்டில் க்ளோசிங் கோசரம் வெயிட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் 15 minutes கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நெகட்டிவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நெகட்டிவாக ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓகே இது மேபி ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், இல்லைனாக்கா ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். அகெயின் நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதுவும் வந்து நெகட்டிவ் கேண்டிலாவே ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், கேப் அப்பா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒரு ஏரியாவில் பர்டிகுலர் ஏரியாவில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு, பர்டிகுலர் ஏரியாவில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். சப்போஸ் இந்த ஏரியாவை நம்ம வந்து பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஓகே இதுக்கப்புறம் இது வந்து மேலே ஹையர் சைட்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ஸ்டில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னாக்க, இந்த பிரேக் அவுட் கொடுத்த உடனே 100% குவான்டிட்டியில் யாருமே வந்து போயிருக்க கூடாது. ஏன் போயிருக்க கூடாதுனாக்கா, இது வந்து இப்போதான் ரீசெண்டாக வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 50-60% நம்ம வந்து குவான்டிட்டி சைஸை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அடுத்து மார்க்கெட் மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பொசிஷன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாக்க இந்த மாதிரி புல் ரன்னையோ இல்லை ஒரு நெக்ஸ்ட் பெரிய டவுன் ட்ரெண்டையோ நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபுல் சைஸை வந்துட்டு இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஹையர் ஹைஸ் லோயர் லோஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரேடை வந்து டிசைன் பண்ண போகிறோம். சாரி, ட்ரேடு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ப்ளஸ் இதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி இங்கே ரியாக்ட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு, கிரீன்ல க்ளோஸ் ஆச்சு, கிரீன்ல க்ளோஸ் ஆயிட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருந்தா நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆனால் மார்க்கெட் கேப் அப்பா ஓப்பன் ஆயிட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ட் வரல, ட்ரேட் எடுக்கிறது கான்ஃபிடன்ட் வரல. ஏன்னாக்கா கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு, கீழே வந்துருச்சு மார்க்கெட்டுக்கு. இப்போ இந்த ஏரியாவை விட்டு இது இமீடியட்டாக கீழே வந்துட்டு இருந்தாக்கா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆயிட்டு இருந்தது. ஆனால் இது என்ன பண்ணுச்சு, இந்த ஏரியாவும் ஹோல்ட் பண்ணிச்சு ரொம்ப நேரம், 10, 15, 15 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு இந்த ஏரியாவை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ கேப் அப்பா ஓப்பன் ஆயிட்டு 1.25 மணி நேரம் இந்த ஏரியாவை வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணிட்டு மறுபடியும் இது அதே டைரக்ஷன்ல வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதுனாக்கா இது வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல கன்ஃபர்மேஷனோட போகுதுன்னு அர்த்தம். இந்த சேம் டைம் நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரேடை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து ஆட் பண்ண போறோம் குவான்டிட்டிஸை. ஸோ இங்க இருந்து ஒரு 50% குவான்டிட்டி ஆட் பண்ணோம். அடுத்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்துச்சு, இந்த ரிட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு மேல மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது மறுபடியும் ஒரு 50% குவான்டிட்டி ஆட் பண்ணிருக்கான். அப்புறம் மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் வந்துச்சு, கன்சாலிடேஷன் வந்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்த உடனே மேலே போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நீங்க வந்து பொசிஷன் ஆட் பண்ணிட்டு போகணும். பிளஸ் நம்ம ஆட் பண்றது எல்லாமே வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷனோட ஆட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனோட பண்ண முடியும். இப்போ நேத்து இந்த ட்ரேடு கொடுத்ததுக்கான காரணம், நேத்து எங்க முந்தானத்தும் நம்ம வந்து இன்ட்ராடேல வந்து இந்த ட்ரேடு கொடுத்துருப்போம். எப்படி கொடுத்துருப்போம்னாக்க, நான் 5 minutes கேண்டலை பார்த்துட்டு ட்ரேடு கொடுக்கல. இந்த ட்ரேடு எப்போ கொடுத்தேனாக்கா 15 minutes கேண்டல்ல கன்ஃபர்மேஷனோட பிரேக் அவுட் கொடுக்கும்போது தான் இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ட்ரேடு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி முதல்ல கத்துக்கிட்டோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும்போது கண்டிப்பா ட்ரேட் எடுங்க. அது ஸ்டாப் லாஸா எடுத்தாலுமே அப்போ நமக்கு என்னவா இருக்கும், மார்க்கெட் நல்லா கன்சாலிடேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஸ்டாப் லாஸா கொடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மி டைம்ல தான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கும். மேஜர் டைம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் ஒண்ணு. ஆனா ரெண்டாவது என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் மேபி இது மார்க்கெட் இந்த பிரேக் அவுட்ல நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருப்போம். இந்த பிரேக் அவுட்ல நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருப்போம். இந்த இடத்துல பை பண்ண உடனே மார்க்கெட் வந்து எடுத்த உடனே நம்ம பை பண்ணிட்டோம்னு சொல்லி நினைச்சிட்டு அடுத்து மேலே போகாது, மறுபடியும் வந்து கீழே ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கீழே வரும். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து டவுட் வந்து என்னன்னாக்கா, சார் பையிங் ப்ரைஸை விட கீழே வந்துருச்சு, பையிங் ப்ரைஸை விட கீழே வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரி, நம்ம பை பண்ணும் போதே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு இடத்துக்கு டிசைட் பண்ணியிருப்போம். எங்க டிசைட் பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் டேவோட ஸ்விங் லோவை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸா டிசைட் பண்ணியிருப்போம். நீங்க அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பம்ப் அப் ஆகாத வரைக்கும்,
ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாத வரைக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். பிளஸ் இந்த ஸ்டாப் லாஸ்ல உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1000 ரூபாய் லாஸ் ஆகுமா ஒரு லாட் எடுத்தா, 1500 ரூபாய் லாஸ் ஆகுமா ஒரு லாட் எடுத்தா, 2000 லாஸ் ஆகுமா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டான பொசிஷன் சைஸை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த கரெக்டான பொசிஷன் சைஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயமா இருக்காது. கீழே வந்தாலும் மார்க்கெட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கீழே வந்தாலும் உங்களுக்கு வந்து பயமா இருக்காது. ஸோ மேஜரா நம்ம வந்து ட்ரேடை ஹோல்ட் பண்ணாததுக்கு காரணமே வந்துட்டு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் 5-6 பாயிண்ட் கீழே வந்தாலே நமக்கு வந்து பேனிக் வந்துடும். சரிங்களா? அது இல்லாம பாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகும்போது மட்டும் வந்து பிளான் பண்றது, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றது தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்டா இருக்கும். பிளஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஹையர் ஹை லோயர் லோஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? போட்டிருக்கோம் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிராஸா போடுவாங்க. எப்படி கிராஸா போடுவாங்கன்னாக்க ஹையர் ஹை லோயர் லோ, ஹையர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை, இந்த மாதிரி 4 இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த டேர்ம்ஸை டிபெண்ட் பண்ணியும் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் வந்து நிறைய பேர் வந்து ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படி ட்ரேட் பண்றது, அது எப்படி ட்ரா பண்றதாக்கா மேபி இங்க பாத்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல ஒரு லோ பண்ணிருக்கு, அடுத்த லோ பாத்தீங்கன்னாக்கா இப்படி பண்ணிருக்கு. ஸோ அடுத்த லோ பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பண்ணிருக்கு. ஸோ இப்போ இந்த 3 லோவையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போயிட்டு இருக்கிற அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற மார்க்கெட் இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது இங்க வந்து சப்போர்ட் எடுத்து போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட்டா எடுத்துட்டு இப்படி மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சுனாக்க, இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு, கேண்டல் க்ளோசிங் கொடுத்துருச்சுனாக்க, அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதுல போயிட்டு இருந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மொமெண்டம் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடை வந்துட்டு புட் சைட்ல பிளான் பண்றதும், இல்ல மேபி இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் இங்க மேல போகுதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை பிளான் பண்றதும் அதை வந்து பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பிளான் பண்ணணும்? மேபி இந்த ட்ரெண்ட் லைன் போயிடுச்சு மேல, இங்க வந்து இந்த ட்ரெண்ட் லைன் மொமெண்டம் பிரேக் பண்ணி கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. க்ளோசிங் கொடுத்துட்டா மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல கீழே போயிட போறதும் இல்லை, அதே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல மேல போயிட போறதும் இல்லை. அட்லீஸ்ட் அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த கேண்டில் மறுபடியும் இங்க ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆயிட்டு இல்ல இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கு அப்படின்னாக்கா மறுபடியும் மேல வந்துருச்சு, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ள வந்துருச்சு. இல்ல கரெக்டான பிரேக் டவுன் தான் நடந்திருக்கு அப்படின்னாக்கா என்ன ஆகும்? பிரைஸ் வந்து இமிடியேட்டா வந்துட்டு கீழே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா உங்க குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பெரிய டார்கெட் போறதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் பெரிய டார்கெட் போறதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கும்னாக்கா, மேபி இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாக்கா அடுத்து இந்த லோ வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், அடுத்து இந்த லோ வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், அடுத்து இந்த லோ வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இந்த கேண்டலை பிரேக் பண்ண உடனே நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அடுத்து இங்க வந்துட்டு இந்த கேண்டலை பிரேக் பண்ணதுனாக்கா குவான்டிட்டி ஆட் பண்ணலாம், மறுபடியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனாக்கா குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். இல்லைனாக்கா ஒரு 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு 50% குவான்டிட்டியை நம்ம வந்துட்டு ட்ரெயில் பண்ணலாம் நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஸ்ட்ரைட் லைன்ல ஹையர் ஹைஸை கனெக்ட் பண்ணி டிராஃபிக் ஏரியாஸை கனெக்ட் பண்ணி போடுற ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிராஷ்ல மார்க்கெட் வந்து இன்ட்ராடேல போயிட்டு இருக்கு, அப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் லோ ஸ்விங் லோ ஸ்விங் ஹை இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்றதும் வந்துட்டு அப்படி அந்த மாதிரி பிரேக் அவுட் பிரேக் டவுனையும் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு ஹை பண்ணிருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் காலையில ஹை இங்க பண்ணிருக்கு, அடுத்த ஹை இங்க பண்ணிருக்கு, அடுத்த ஹை இங்க பண்ணிருக்கு, ஸோ அடுத்த ஹை இங்க பண்ணிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? இந்த 4 கேண்டிலையும் இங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு லோ கொடுத்துச்சு, இங்க ஒரு பெரிய ஜோன் கொடுத்துச்சு, சப்போர்ட் லோ கொடுத்துச்சு, இங்க ஒரு சப்போர்ட் லோ கொடுத்துச்சு, இங்க ஒரு சப்போர்ட் லோ கொடுத்துச்சு. இப்போ இந்த லைனை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கோம்? எய்தர் இந்த பக்கம் பிரேக் டவுன் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த பிரேக் அவுட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? எல்லாரும் பேனிக் ஆயிட்டு, ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 3:15 அப்புறமா பிரேக் அவுட் ஆனது. ஆனால் இந்த மாதிரி பிரேக் அவுட் நிறைய இடத்துல நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுனாக்கா பேனிக்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிய கேண்டல்ல நம்ம வந்து பை பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த பெரிய கேண்டலை பார்த்த உடனே பை பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கோசரம் வெயிட் பண்ணி, இல்லைனாக்கா இந்த இடத்துல நீங்க 50% குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, 50% குவான்டிட்டி நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. மேபி இங்க ரிவர்சல் வந்துட்டு மறுபடியும் இங்க கன்ஃபர்மேஷனோட போகும்போது இந்த இடத்துல கிரீன் கேண்டில் எங்க
50% குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டீங்க. நீங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சிருந்தீங்க. எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்த உடனே நீங்க பாத்தீங்க பெரிய பிரேக் அவுட்டா கொடுத்துருச்சுன்னு சொல்லி நீங்க ரன்னிங் கேண்டில் பை பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, 50% குவான்டிட்டி மட்டும் தான் பை பண்ணீங்க. அடுத்து நீங்க ஸ்விங் லோல என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பீங்க. இந்த ஸ்விங் லோல நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் வந்து கீழே வருது. கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லைனை ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து சப்போர்ட்டா மாறிடுச்சு. இப்போ இந்த சப்போர்ட் லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகுது. இப்போ இந்த லைனை மறுபடியும் பிரேக் பண்ணும்போது நீங்க இங்க வந்து 100% குவான்டிட்டி என்டர் பண்ணிருந்தீங்கன்னாக்கா இது மேபி நெக்ஸ்ட் டேவோட கண்டினியூஷன்ல போயிடுச்சு. மேபி இது சேம் டேவா இருந்திருந்தா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி பிரேக் அவுட்டை மிஸ் ஆயிடும்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து லிமிடெட் குவான்டிட்டியில பிளான் பண்ணுங்க. லிமிடெட் குவான்டிட்டியில பிளான் பண்ணிட்டு அது மேபி ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது, ஏதோ ஒரு காரணத்தினால ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சுனாக்க ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திரும்பி போகும்போது குவான்டிட்டியை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னாக்கா நீங்க நல்ல ஒரு பெரிய லாங் ட்ரெண்டுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்ல நாங்க பண்றதே குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தான் பண்றோம், 2 குவான்டிட்டி 2 லாட் 5 லாட் 10 லாட் அப்படிதான் பண்றோம் அப்படின்னு இருந்தாக்கா நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது விட்டுறணும், மார்க்கெட்டை விட்டுறணும். இது இங்க இருந்து 1000 ரூபாய் மேல போயிருக்கும், சரிங்களா? பிரச்சனையே இல்லை, விட்டுறணும். நாம பண்றது லிமிடெட் குவான்டிட்டி மட்டும்தான். அதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது விட்டுட்டு அடுத்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுது தெரியுமா, அந்த டைம்ல நீங்க பை பண்ணணும். அப்போ பை பண்ணீங்கன்னாக்க இந்த பிரேக் அவுட்ல போன வேகத்துல போன ப்ரீமியம் வந்து ஜம்ப் ஆயிருக்கும். ப்ரீமியம் கண்டிப்பா வந்து ரொம்ப ஹையா வந்து ஜம்ப் ஆயிருக்கும். அந்த ப்ரீமியம்ல இல்லாம இந்த இடத்துல நீங்க வாங்கிருந்தீங்கன்னாக்கா அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் வந்துட்டு இது பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம வாங்கியிருப்போம். மறுபடியும் இந்த இடத்துல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னாக்கா இங்க 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாக்கா இங்க கண்டிப்பா நீங்க 97 ரூபாய் தான் வாங்கியிருப்பீங்க பிரைஸ், பையிங் பிரைஸ். ஏன்னாக்கா இது போன வேகத்துல இது வந்து இங்க ப்ரீமியம் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போறதுனால இந்த பிரேக் அவுட்ல உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்து 97 98 அந்த மாதிரி கொடுத்துதான் நீங்க வந்து வாங்கி ரொம்ப லோ, அதை விட ப்ரீவியஸ் பையிங்கை விட இந்த பையிங்ல நீங்க கம்மியா தான் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டை ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கோசரம் வெயிட் பண்ணி அப்புறமா ட்ரேட் எடுக்கிறது சேஃப் ட்ரேடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுலயும் அதே தான், வெர்டிக்கல்ல கிராஸ் லைன்ல போடுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். அசெண்டிங் பேட்டர்ன், டிசெண்டிங் பேட்டர்ன், போல் அண்ட் ஃபிளாக், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் இப்போ வந்து மண்டே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. நம்ம கிட்ட வந்துட்டு ப்ரீவியஸ் டேக்கான கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல நம்ம கிட்ட எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இல்லாததுனால நாம இன்ட்ராடேல ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு டெம்பரவரியா வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் டேவோட மண்டே காலையில ஓப்பன் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு லைனை வந்து டிரா பண்ணுவேன். ஸோ இது வந்து இதுக்கு கீழே பிரேக் பண்ணா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி ஹையர் சைட்ல ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹையை பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றது ரொம்ப நல்லது, இந்த லோவை பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இந்த நடுவுல மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ரொம்ப வாலட்டிலிட்டியோட இருக்கும். கண்டிப்பா வந்து இங்க போறதுக்கு இதை பிரேக் பண்றதுக்கு பிளான் பண்ணோம், மறுபடியும் வந்து அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து இதை பிரேக் பண்றதுக்கு பிளான் பண்ணும். ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவோட இல்லைனாக்கா ஒரு 10-11 மணிக்கு அப்புறம் அன்னையோட டே ஹை அன்னையோட டே லோ அந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல மேஜர் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு மேஜரான ட்ரேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 2 hours மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் வந்து கன்சாலிடேட் பண்ணிடுச்சு, ஒரே ஏரியால கன்சாலிடேட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னையோட டே ஹை வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், இன்னையோட டே லோ வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்ல வேற எந்த நியூஸும் பெருசா பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லாத வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஜோனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். இப்போ இந்த டே ஹையை பிரேக் பண்ணதுனாக்கா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. இந்த டே ஹையை பிரேக் பண்ணி மேல ஒரு கேண்டில் கொடுத்துருச்சு, அது என்ன ரீசன் நமக்கு தேவையே இல்லை, அது என்ன வேணா இருந்துட்டு போது. ஆனா டே ஹைக்கு மேல பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா இப்போ இது வந்து வேலிட் இல்லை,
இப்போ இதுக்கு மேல மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு கன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதுக்கு மேல போகும்போது நம்ம வந்து பையிங் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த டே லோவை பிரேக் பண்ணிடுதுனாக்கா காலையில ஒரு ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆச்சு. ஆனா இப்போ இந்த லோ வந்து இங்க வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனால மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கு பிளான் பண்ணுது. பையரால சஸ்டெயின் பண்ண முடியல, பையர் வந்து கம்மியாயிட்டாங்க, மார்க்கெட்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பல ரீசன் இருக்கு, அதனால வந்து மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகும்போது கண்டிப்பா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஜோன்லாம் நீங்க ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். மெயினா உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 4-5 கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கும், அதுக்கப்புறம் தான் இது பிரேக் பண்ணும். அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். பிளஸ் டார்கெட் வந்து இதை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா டார்கெட் வந்து லென்த்தி டார்கெட் போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். அது போக நிறைய வந்து 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல 1 ஹவர்ல இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாக்க கண்டிப்பா வந்து ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணி பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து டிரா பண்ணலாம். இன்னொன்று என்னன்னாக்கா 5 நிமிஷத்துல காட்டுற கேண்டலும் 15 நிமிஷத்துல காட்டுற கேண்டலும் வந்துட்டு உங்களுக்கு வேற வேற சிக்னல் கொடுக்கும். இங்க ஓகே, அருண் சார் சொல்லுங்க சார். சின்ன டவுட் கேட்கலாமா? கேளுங்க சார், கேளுங்க சார். அந்த சப்போர்ட்டை விட்டு கீழே க்ளோஸ் ஆகுது இல்லையா, ஆமா, அது வந்து நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்க? அந்த லோவை பிரேக் பண்ணணுமா இல்ல இந்த 5 மினிட்ஸோட க்ளோசிங் பிரைஸ் வந்து பிலோ சப்போர்ட் இருக்கணுமா? லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே க்ளோசிங் கொடுக்கணும். கீழே க்ளோசிங் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு மறுபடியும் மேலே போயிடும். மேபி செல்லர் வந்து லோ பிரேக் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க, ஆனா செல்லரால முடியாம மறுபடியும் பையர் தூக்கிட்டு போயிட்டாங்கனாக்கா மேல என்ன ஆகுனாக்கா அதுதான் நம்ம ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது அந்த கேண்டிலோட லோக்கு கீழே எடுக்கணும். ஆமா, அந்த லோக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துடணும் கேண்டில் முதல்ல. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து இந்த லோன் வச்சுக்கலாமே, இது வந்து இந்த லோன் வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த ஏரியா வந்து லோ, இந்த பாரு இது வந்து ப்ரீவியஸ் லோ சரிங்களா. இதுக்கு கீழே இது க்ளோசிங் கொடுத்துருச்சு, இந்த கேண்டில் ரெட் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, இது ஒரு லோன் வச்சுக்கலாம். இந்த கேண்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் லோன் வச்சுக்கலாம். ஆனா இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் பாருங்க, இதை விட கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சா? கொடுத்துருச்சு. ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க பிளான் பண்ணியிருந்தா இந்த லோக்கு கீழே தான் நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம். ஆனா இந்த கேண்டில் வந்து கீழே வரல, லோ பிரேக் பண்ணல, கிரியேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி மைனூட் சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களை ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணி விட்டுரும். இதுலலாம் நம்ம லோவை பிரேக் பண்ணி அடுத்த ஒரு 2 கேண்டில் வந்து கீழே போயிடுச்சு. பட் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து திரும்பி யூ டர்ன் ஆகுது அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி? சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் அந்த கேண்டில் இல்லையா? ஆமா, இப்போ நீங்க எடுத்தீங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்க இது கீழே வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னே வச்சுக்கலாம். இது கீழே நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து திரும்பி வந்துட்டு இந்த ஜோன்ல வந்துட்டு இந்த ஜோன்ல வந்து மறுபடியும் மேலே வந்துருச்சுனாக்கா நீங்க கண்டிப்பா வந்துட்டு இதை பிரேக் பண்ணும்போது இந்த ஸ்விங் ஹையை தான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க சரிங்களா. இது கண்டிப்பா ரீசன்ட் லோ ஸ்விங் தான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. அது வந்து பிரேக் ஆயிடுச்சு. அப்போ பிரேக் ஆயிட்டதுனால நம்ம வந்துட்டு அந்த ஹையை டச் பண்ணிட்டதுனால நம்ம அந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் பண்ணிருப்போம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா பெரிய பெரிய ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ணாம ஈஸியா நம்மளால எக்ஸிட் பண்ண முடியும். அதே சேம் டைம் வந்துட்டு சின்ன சின்ன டார்கெட் வரும்போது நல்ல பெரிய டார்கெட்டுக்கு நம்மளால வெயிட் பண்ண முடியும். ஸோ அன்வான்ட் ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறதுனால அன்வான்ட் ட்ரேட். ஸோ இந்த ஜோன் பாருங்க, இந்த ஜோனே வச்சுக்கலாம். இதே 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க இந்த ஜோனை. இந்த ஜோன் பாருங்க, 15 மினிட்ஸ்ல நீங்க ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க. இங்க நமக்கு 5 மினிட்ஸ்ல
எந்த ஏரியா? இந்த ஏரியா, இந்த ஏரியா சாரி, இந்த ஏரியா எனக்கு 5 மினிட்ஸ்ல ட்ரேடு கொடுத்த ஏரியா, சரிங்களா? அதே 15 மினிட்ஸ் கேண்டல்ல பார்த்துருந்தீங்கன்னாக்கா நீங்க ட்ரேட் எடுத்திருக்க மாட்டீங்க. ரொம்ப சேஃப் ட்ரேடர் என்ன பண்ணலாம்னாக்கா, ஸ்கேல்ப் பண்றவங்க, சாரி ஹையர் லாட்ல பண்றவங்க, அவங்கலாம் என்ன பண்ணலாம்னாக்கா இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கேண்டல்ல பார்த்தே நீங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம், பிளஸ் லிமிடெட் குவான்டிட்டியோட. ஆனா ரொம்ப சேஃபா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கனாக்கா, 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் கொடுத்துருச்சு, ஓகே. ஆனா ஒரு தடவை ஒரு சார்ட்டை வந்து 15 மினிட்ஸ்ல மாத்தி பார்த்துக்குங்க. மாத்தி பார்த்துருந்தா இந்த ட்ரேட் நமக்கு வந்து எனேபிள் ஆயிருக்காது. எனக்கு இங்க வந்து ஹேமர் பண்ணிருக்கு அந்த இடத்துல, அது க்ளோசிங் கொடுக்கல. அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்க அந்த ட்ரேட் மேபி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷன் வந்துருச்சுனாக்க அப்போ நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனோட கீழே போயிருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டில் இன்ட்ராடேல பண்றவங்க, ரொம்ப லிமிடெட் குவான்டிட்டி லிமிடெட் கேபிட்டலோட பண்றவங்க என்ன பண்ணுங்கனாக்கா 15 மினிட்ஸ் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனோட எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. ஸ்பெஷலி நிஃப்டியில 15 மினிட்ஸ் கேண்டல்லாம் சூப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் நிஃப்டியில. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷனா எடுத்துட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனோட கிடைக்கும். 5 மினிட்ஸ் கேண்டலோட நீங்க ட்ரேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது நீங்க ட்ரேட் எடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிளஸ் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு வேணுன்றவங்க ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல ஒரு தடவை நீங்க வச்சு பார்த்துட்டீங்கன்னாக்கா அந்த இடத்துல நிறைய ட்ரேட் நீங்க அவாய்ட், சரிங்களா, நிறைய ட்ரேட் நீங்க அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய இதா தெரியாது. சாரி, ஃபேக் பிரேக் அவுட், ஃபேக் ட்ரேட்ஸ்லாம் நம்ம எடுக்காமலே வந்து தப்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு நிஃப்டியில், எஸ்பெஷலி நிஃப்டியில் பிளான் பண்ணுறவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு தடவை சும்மா கன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்துட்டு அப்புறமா ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நமக்கு என்ன ஆச்சு, ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துருச்சு. இந்த கேண்டில் ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுத்துருச்சு, என்ன ட்ரேட் எடுக்கலாம் வேண்டாம், ஏன்னா கீழே பிரேக் ஆகுது, மறுபடியும் மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் கொடுத்துருச்சு. பிளஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்க பார்த்துருந்து இந்த இடத்துல நம்ம இந்த ஜோனை கரெக்டாக மானிட்டர் பண்ணியிருந்தாலுமே இந்த பிரேக் அவுட்ல நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருப்போம். அது ஒன்று. அது போக என்ன ஆச்சுனாக்கா இங்கே நிறைய ஜிக்ஸாக் கொடுத்துட்டனால இதே இடத்துல நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் மாற்றி வச்சு பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. கிளியர் பிரேக் அவுட் கொடுத்த அப்புறம் தாராளமாக இந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப தூரம் வரைக்கும் போன ட்ரேடு இது. இந்த நேற்று நான் எடுத்த ட்ரேடு இந்த 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். ரொம்ப தூரம் ட்ரையல் பண்ணேன். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கிட்ட போட்டுக்கிறதுனால அது ஹிட் ஆயிடுது, இந்த இடத்துல ஹிட் ஆயிட்டு மறுபடியும் இது மேலே போயிடுச்சு. ஸோ இதனால நடந்த ஒரு இதுதான். ஸோ நிஃப்டியில 5 மினிட்ஸ் க்ளோசிங் பிரேக் அவுட் அந்த கொடுக்குதுனாக்க நம்ம ஒரு தடவை 15 மினிட்ஸ்ல ஒரு தடவை இப்படி மாற்றி பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அப்புறமா ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் காலையிலேயே ஒரு 10 மணிக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போடுவேன். இதை பிரேக் பண்ணால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மணிக்கு ஒரு பாக்ஸ் போடுவோம். மேபி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இது க்ளோசிங் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பாக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம், க்ளோசிங் கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு தடவை 15 மினிட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோட கொடுத்துருச்சு. சரிங்களா, இந்த கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹைல பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்விங் லோவில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காது. மேலே 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 தான் போச்சு. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் நிஃப்டியில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது கன்ஃபர்மேஷனுக்கு. மேபி நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், இது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த கேண்டிலோட ஹைக்கு அப்புறம் நம்ம வந்து பை பண்ணியிருப்போம்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள், இந்த கேண்டிலோட ஹைக்கு அப்புறம் நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ 15 மினிட்ஸ்ல ஒரு தடவை க்ளோசிங் கொடுத்துருச்சுனாக்கா அப்போ நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி சினாரியோ நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. நான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து சார்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் இது சொல்கிறேன். நான் நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில். இப்போ ரீசெண்டாக தான் இதை பற்றி அனலைஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷனோட போனது எல்லாமே வந்துட்டு நல்ல பிரேக் அவுட்டாக அமைஞ்சிருக்கு, நல்ல டார்கெட்டுக்கும் போயிருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை, டிராஃபிக் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் ஹையர் ஹை லோயர் லோ, இந்த மாதிரி ஸ்விங் ஹை ஸ்விங் லோ எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பிரேக் அவுட் பிரேக் டவுனை வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்?
இல்லை சார், கிளியர் சார். சார் சக்தி ஹியர். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ரீட்ரேஸ்மெண்ட், கன்சாலிடேஷன், கரெக்ஷன், இது மூணுமே ரீட்ரேஸ்மெண்ட், கன்சாலிடேஷன், கரெக்ஷன், இது மூணுமே ஒன்னா சார், இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? வேற, மூணுமே வேற. நீங்க யாரோ ஒருத்தர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் குரூப்ல, நான் அந்த ரொம்ப நேரம் என்ன சொல்றது, நான் ஒரு நாள் காலையிலே மேபி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அது வந்துட்டு ரிப்ளை பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல வந்து மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுதுனாக்கா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும். ஸோ பிரீத்திங் ஸ்பேஸும் லைக் இதில் வந்து என்னன்னாக்கா ரிட்ரேஸ்மெண்ட்டும் கன்சாலிடேஷனும் ரெண்டுமே வேற வேற இல்லை. மேபி ஒன்று என்ன பண்ணலாம், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கேண்டில் சிங்கிள் கேண்டலாக பண்ணிட்டு மறுபடியும் இது வந்து சிங்கிள் கேண்டலாகவே மேலே போயிடலாம். ஒன்று, இதை வந்து நம்ம வந்து ரிட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம்னாக்கா, மார்க்கெட் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஏரியால இருந்து ஒரு ஏரியாவுக்கு டிராவல் பண்ணி மேலே ஒரே டைரக்ஷன்ல வந்துருச்சு. வந்துட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னாக்கா சைட்வேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல வந்து சைட்வேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்துட்டு சைட்வேஸ்ல போக ஆரம்பிச்சுட்டு கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது. 5 நிமிஷம் கேண்டில் வச்சுக்கலாமே, ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் 5 கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுதுனாக்கா இதை வந்து நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஆனா அதே சேம் டைம் கன்சாலிடேஷன்லேயே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் வரைக்கும் மேலே போயிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு 50% கீழே இந்த கேண்டிலோட ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட் வந்து 50% இது வச்சுக்கலாம். மார்க்கெட் இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படியே மேலே போயிடுச்சுனாக்கா இது வந்து ரிட்ரேஸ் பண்ணிட்டு மேலே போகுதுன்னு அர்த்தம். ஆனா மார்க்கெட் இங்க இருந்து 50% கீழே வந்துருச்சுனாக்கா இது வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு, கரெக்ஷன் வந்துருச்சு. ஸோ ரிவர்சலுக்கும் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கும் அதுதான் 50% உள்ளேயே வந்து அதை வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சுனாக்கா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ரிட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். பிளஸ் கன்சாலிடேஷன் சொல்லுவோம். ஸோ கன்சாலிடேஷன், ரிட்ரேஸ்மெண்ட் வந்து குயிக்கா போயிடுச்சுனாக்கா ரிட்ரேஸ்மெண்ட். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கன்சாலிடேட் பண்ணிட்டு அப்புறமா போகுதுனாக்கா அதை வந்து கன்சாலிடேஷன் சொல்லுவோம். இல்ல 50%க்கு மேல கரெக்ஷன் வந்துருச்சுனாக்கா இதை நம்ம ரிவர்சல்னு சொல்லுவோம், கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். 50% டார்கெட் 50% கீழே வந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம், இல்லைன்னா ரிவர்சல்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். ஸோ நீங்க இப்ப கரெக்டா சொல்லியிருந்தீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போடுறது ஈஸி, பட் ஆனா லைவ் மார்க்கெட்ல அது நம்ம இது பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது நான் இமீடியட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா நான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்விங்கோட லோ ஹைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றதா, இல்ல அந்த பர்டிகுலர் டேவோட லோ ஹையா நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றதா சார்? இப்போ நீங்க லைவ் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னாக்கா இமீடியட் ஸ்விங் லோ ஸ்விங் ஹைலாம் இருக்குல்ல, சாரி லைவ் மார்க்கெட்ல இமீடியட் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அதை நீங்க ட்ரேட் பண்ணலாம். பிளஸ் வந்துட்டு உங்களுடைய குவான்டிட்டி சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஒண்ணு, சரிங்களா? இது வந்து சினாரியோ நம்பர் 1 வச்சுக்கலாம். இன்னையோட டே ஹை டே லோவை பிரேக் பண்ணுதுனாக்கா அப்போ நீங்க உங்க குவான்டிட்டி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கலாம். இதே சேம் டைம் ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் ப்ரீவியஸ் டேவோட லோவையும் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனாக்கா அப்போ நம்ம 100% குவான்டிட்டியோட ட்ரை பண்றதுக்கு தப்பே இல்லை. இன்னையோட டே ஹையையும் சரி நேத்தோட டே ஹையையும் சரி இந்த மாதிரி வந்து மேஜரான சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும் போது நம்ம ஃபுல் ஃபிளட்ஜ் குவான்டிட்டியோட ட்ரேட் பண்ணலாம். ஆனா லைவ் மார்க்கெட்ல ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணும்போது நம்ம 100% குவான்டிட்டியில வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுனாக்கா இது வந்து ஒன்லி ஷார்ட் டைம், ரொம்ப அல்ட்ரா ஷார்ட் டைம்ல நடக்கிற ஒரு பிரைஸ் ஆக்ஷன். எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம், எப்போ வேணாலும் சக்சஸ் ஆகலாம். இப்போ நம்ம இது என்ன பண்றோம்னாக்கா இந்த ட்ரெண்டை நம்ம வந்துட்டு பெரிய ட்ரெண்டா வந்துருமோ, இல்லை ஒரு பெரிய டைரக்ஷன்ல ஒரே சிங்கிள் டைரக்ஷன்ல போயிருமோ அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், லிமிடெட் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணி ட்ரேட் பண்றோம். கரெக்ட், நம்ம என்டர் பண்ண ட்ரேட் வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படின்னாக்கா அது என்ன ஆகும், இமிடியேட்டா அந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணிட்டு அடுத்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணும். அடுத்த ஸ்விங்ல ஒரு 3-4 ஸ்விங், ஒரு 2-3 ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாலே நம்ம வந்து டே லோ கிட்ட வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக்கிங்காக வெயிட் பண்ணலாம், இல்லைனாக்கா ரிவர்சல் வருதுனாக்கா ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம்,
இல்ல அந்த டே லோவை பிரேக் பண்ணது இல்ல டே ஹையை பிரேக் பண்ணதுனாக்கா அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிற ஃபுல் ஃபிளஜ் குவான்டிட்டியை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணி விடலாம். ஸோ இமீடியட் ஸ்விங் லோவை இந்த மாதிரி இமீடியட் ஸ்விங் லோவை நம்ம வந்து கண்டிப்பா வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து இமீடியட் ஹைன்னு வச்சுக்கலாமே. இது வந்து இமீடியட் ஹை, இது வந்து இமீடியட் ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணா கண்டிப்பா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனா குவான்டிட்டி கம்மியா இருக்கும், ஏன்னா நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு டே ஹையையும் பிரேக் பண்ணுது, இமீடியட் ஸ்விங் ஹையையும் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த 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 பிரேக் அவுட்டை நம்ம வந்து ஃபுல் ஃபிளஜா ட்ரேட் பண்ணலாம். ஆனா உங்க ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆயிடுன்னு நினைக்கிறேன், எனக்கு நாட் ஷூர். ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் வருதா ஸ்ட்ரீம்? ஸ்கிரீன் வருது சார், பட் ஆனா வருது வருது வருது. இந்த ஒரே ஒரு நிமிஷம், நான் பிரசன்டேஷன் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்றேன். ஷேர் ஸ்கிரீன். இப்போ வருதுங்களா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இப்போ ஓகே சார். விசிபிளா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பிரேக் அவுட் ஆகுது. ஓகே, இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து டே ஹையை வந்து பிரேக் பண்ணுதா இல்ல ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். சப்போஸ் இது வந்து ஸ்விங் ஹையை தான் பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம வந்து நீங்க லிமிடெட் குவான்டிட்டியில ட்ரேட் பண்ணுங்க. இல்ல இது டே ஹையோட சேர்த்து பிரேக் அவுட் பண்ணுதுனாக்கா நீங்க கண்டிப்பா வந்து ஃபுல் ஃபிளஜ் குவான்டிட்டியோட இது பண்ணுங்க. இது நம்ம எங்க தெரியும்னாக்கா பேங்க் நிஃப்டியில பார்க்கும்போது தெரியும் பாருங்க. இப்போ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது. இப்போ நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்க 100% குவான்டிட்டியில கண்டிப்பா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது டே ஹையை வந்து பிரேக் பண்ணல. இந்த இடத்துல டே ஹையை பிரேக் பண்ணல, கம்ஃபர்டபுளான ஜோனே இல்லை. இது எங்க வேணாலும் போயிட்டு ரிவர்சல் எடுத்துட்டு திரும்பி வரலாம். ஸோ அதனால இங்க நீங்க கண்டிப்பா சின்ன குவான்டிட்டியில ட்ரேட் பண்ணிட்டு மேல போகுது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மேபி இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்க வந்து இன்னும் குவான்டிட்டி ஆட் பண்ணிருக்கலாம், ஆட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்விங் லோவெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி ட்ரேட் பண்ணாக்கா மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாம ட்ரேட் பண்றதா இருந்தால் லிமிடெட் குவான்டிட்டியில் பண்ணுங்க. மேஜரா பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம தாராளமா ஃபுல் ஃபிளஜோட பண்ணலாம். தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், நிஃப்டில வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அதை நம்ம எப்படி சார் பேங்க் நிஃப்டியில கன்ஃபார்ம் பண்றது? ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து நம்ம 5 மினிட்ஸ்க்கே வச்சு பேங்க் நிஃப்டிலையும் 15 மினிட்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் உங்களுக்கு 15 மினிட்ஸ் என்னன்னாக்கா உங்களுக்கு கலெக்டிவ் ஆஃப் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுவே ஒரு 40-45 நிமிஷம் கிடைச்சிரும். 3 கேண்டில் 2 கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே 30 to 40 நிமிஷம் கிடைச்சிரும். பேங்க் நிஃப்டிலையும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் நிஃப்டியில 15 மினிட்ஸ் கேண்டில்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரேடு ஸ்கிப் பண்ணவே வேண்டாம், தாராளமாக எடுக்கலாம் 15 மினிட்ஸ்ல. நிஃப்டியில அந்த மாதிரி. ஸோ பேங்க் நிஃப்டி இது வந்து பேங்க் நிஃப்டியில இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் இங்க சொல்றேன். என்னன்னாக்கா 15 மினிட்ஸ்ல நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில், பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. இது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து மதர் கேண்டில்னு சொல்றாங்க. இது வந்து சைல்ட் கேண்டில்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னாக்கா சின்ன கேண்டில். இந்த பெரிய கேண்டிலை விட இந்த கேண்டில் வந்து சின்னதா இருக்கு. சின்னதானாக்கா அதுக்குள்ளேயே இருக்கு. இதோட ஹையை இது பிரேக் பண்ணல, இதோட லோவை இது பிரேக் பண்ணல. சரிங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எஸ் சார், எஸ் சார். இது வந்து மதர் கேண்டில், இதோட ஹை இங்க இருக்கு, இதோட லோ இங்க இருக்கு. இது வந்து பேபி கேண்டில். பேபி கேண்டில் வந்துட்டு இதோட ஹை இங்க இருக்கு, இந்த ஹையை விட இது கீழே இருக்கு, இதுக்குள்ள வந்து இது இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம மார்க்கெட் என்ன பார்க்குறோம், இது வந்து புல்லிஷா பேரிஷான்னு பார்க்குறோம். புல்லிஷா பேரிஷான்னு எப்படி பார்க்குறோம்? ஆல்ரெடி மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த மார்க்கெட் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஹையை பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ட்ரேட் எடுக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்னாக்கா, இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். 15 மினிட்ஸ் கேண்டில்ல இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில்ல ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில் எதுக்கு சொல்றோம்னாக்கா அதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில் நிறைய பேர் வந்து நம்புறாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறேன். இந்த ஹையை பிரேக் பண்ணா நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருவோம். இந்த லோ வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இங்க என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு இன்சைட் கேண்டிலும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு இன்சைடு கேண்டிலும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இந்த இன்சைடு கேண்டில் நமக்கு வந்து ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும்னு நமக்கு தெரியும். ஆனா ஆல்ரெடி நமக்கு நெகட்டிவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா,
கேண்டில் வந்து ரொம்ப பெருசா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ட்ரேடை ஸ்கிப் பண்ண முடியாது, ஏன்னா கன்ஃபர்மேஷனோட கிடைக்குது, எப்படிப்பா இந்த ட்ரேடை நம்ம ஸ்கிப் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ட்ரேட் எடுத்தும் ஆகணும், பெரிய ஸ்டாப் லாஸ் வந்துச்சுனாக்கா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ நீங்க லிமிடெட் குவான்டிட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ண நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கீங்க, இது எங்கேயாவது ஸ்டாப் லாஸ் செட் ஆச்சா? ஆகல. அப்படியே ஸ்டாப் லாஸ் செட் ஆனாலும் நீங்க லிமிடெட் குவான்டிட்டி தான் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் செட் ஆனாலும் உங்களுக்கு வந்து லாஸ் வந்துட்டு ஃபுல் குவான்டிட்டியில் ஆகிற அளவுக்கு லாஸ் ஆயிருக்காது, கண்டிப்பா வந்து கம்மியாக தான் ஆயிருக்கும். இந்த ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் பண்ணி மேலே தான் போச்சு. ஆனா இது பிரேக் பண்ணி மேலே போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது வந்து எல்லா சினாரியிலையும் இந்த மாதிரி நடக்காது. இந்த மாதிரி நீங்க போயிட்டு சார்ட்டை போயிட்டு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி இன்சைடு கேண்டில் கிடைக்கும், இந்த கிரீன், இந்த ரெட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன். இன்ட்ராடே பண்றவங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன். இங்க பாருங்க, இந்த லோ இது பிரேக் பண்ணியிருக்கா? பண்ணல. கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சா? பண்ணல. சரிங்களா? இந்த கேண்டில் லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இங்க நீங்க எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கீழே வந்து ஸ்டாப் லாஸ், இது கீழே புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி வேற ப்ரீவியஸ் டேல போய் எடுத்து பாருங்க, உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் கிடைக்கும். இந்த ட்ரேடு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் ரொம்ப பெருசாகவே நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி, கேண்டில் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கும் சரி. நிறைய பேக் டெஸ்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 மினிட்ஸ்ல. இந்த மாதிரி இன்சைடு கேண்டில் வந்துச்சுனாக்கா கண்டிப்பா ஸ்கிப் பண்ண வேண்டாம், ட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நீங்க 15 மினிட்ஸ் கேண்டலோட பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணுச்சுனாக்கா கண்டிப்பா நல்ல மூமெண்டம் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்க 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நீங்க பிரைஸ் ஆக்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷூர் சார், கண்டிப்பா சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும் அப்படின்ட்டு. நான் லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது நான் எந்த மாதிரியான நியூஸை டக்குன்னு நான் செக் பண்றது சார்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் மணி கண்ட்ரோல் பாக்குறதா, இல்ல வேற எந்த மாதிரி நியூஸ் வந்து எனக்கு வந்து ஓகே இன்னொரு இந்த நியூஸை பேஸ் பண்ணி இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல மார்க்கெட்ல ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத நான் எந்த மாதிரியான நியூஸ் லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது நான் செக் பண்ணலாம் சார்? நீங்க எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி, நியூஸ் சேனலே டைரக்டா லைவா அப்டேட் பண்றாங்கல்ல, அவங்க அப்டேட் பண்ற நியூஸே லேட்டு தான். சரிங்களா? அது அவங்க நியூஸ் சொல்றதுக்குள்ள நமக்கு இங்க பிரைஸ்லயே காட்டுது. கரெக்ட் சார். சரிங்களா? நம்ம டைரக்டா போயிட்டு மணி கண்ட்ரோல்ல போயிட்டு நம்ம நியூஸ் செக் பண்ணாலும் சரி, எங்க செக் பண்ணாலும் சரி, அவன் போட்டு எடிட் பண்ணி அவன் எடிட்டர் கிட்ட அப்ரூவ் வாங்கி வந்து நியூஸ் வரதுக்குள்ள நமக்கு மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடும். ஸோ நீங்க லைவா ஏதோ ஒரு பெரிய இம்பாக்டோட பெரிய கேண்டில்ஸ் ஏதோ ஃபார்ம் ஆகுதுனாக்கா அது ஏதோ ஒரு மேஜரான நியூஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா முதல்ல வந்து நம்ம கேண்டிலோட சைஸஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 to 30 to 40 பாயிண்ட் கேண்டில்ஸே வந்து நிறைய ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட ஆவரேஜ் கேண்டில் எவ்வளோ? இதோட ஆவரேஜ் கேண்டில் வந்து 30 பாயிண்ட். சரிங்களா? 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா இது ஏதோ ஒரு இம்பாக்ட்ஃபுல் நியூஸ் ஏதோ ஒன்று வருதுனாக்கா அப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டபுள் த சைஸ், ட்ரிபிள் த சைஸ், இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுனாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கு மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், மேபி இது இங்க இருந்து இன்னும் மேலே போகுமான்னு நமக்கு தெரியாது, கன்ஃபர்மேஷன் தெரியாது. அப்பெல்லாம் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா குவான்டிட்டி கம்மியா இருக்கணும். ரிஸ்க் ட்ரேடு எப்போ வந்தாலுமே நீங்க குவான்டிட்டி சும்மா ஸ்கேல்ப் பண்ற மாதிரி 1 லாட் 2 லாட் 3 லாட் 4 லாட். இப்போ நம்ம கிட்ட 10 லாட் பண்ற வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குனாக்கா நம்ம 1 லாட் 2 லாட் ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். அந்த மொமெண்டம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அதனால ரிஸ்க் எடுத்துக்கலாம் அதுல. ஸோ யாராலையுமே வந்துட்டு டாப்பையும் பாட்டமையும் யாராலையுமே பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் நம்ம கிட்ட வர்றதுக்கு வரைக்கும் இந்த சார்ட்ல தெரியறதுக்கு வரையும் அது வந்து ரொம்ப லேட்டு. சார்ட்ல தெரியறதே லேட்டா தான் தெரியும். நம்ம நியூஸ் சேனல்ல பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் கொடுக்கறதுக்குள்ள இங்க சார்ட்ல வந்து அது எல்லாமே நடந்தே முடிஞ்சிடும். ஸோ அதனால சார்ட்டை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு அங்க ஏதாவது இந்த மாதிரி இம்பாக்ட் ஆகுதுனாக்கா கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த வால்யூம்ஸ்ல காட்டி கொடுத்துரும். இந்த இடத்துல வால்யூம்ஸ் இருக்குல்ல, இந்த வால்யூம்ஸ்ல உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு இங்க தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வந்துடும். ஓகே சார். நம்ம எந்த நியூஸ் சேனல்லையும் இன்னொரு क्वेश्चन சார். சார்
ஓகே ஓகே got it சார். சார் இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸோட ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை மார்க்கெட்டை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஒரு ட்ராப், செல்லரோட ட்ராப் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 o'clock இன்ஸ்டியூஷன்லாம் மேக்ஸிமம் வந்து 2 o'clock தான் வருவாங்க. எக்ஸாம் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் 2 o'clock தான் வந்து மேஜர் ஆக்டிவிட்டிலாம் நடத்துவாங்க. சரிங்களா? அப்போ 2 o'clock நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சை ஃபார்ம் பண்ணிட்டு பிரேக் அவுட்டுக்கோசரம் வெயிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 2 o'clock இருக்கு, இந்த பிரேக் அவுட்டுக்கோசரம் நம்ம வெயிட் பண்றோம். 2 o'clock முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து போட்டுட்டு வெயிட் பண்றோம். இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில், இது வந்து 235 இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னாக்க சிம்பிளா 2 o'clock விட்டுருங்க. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் பார்த்தா நோ சார், பை பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவீங்களா? இல்ல, ஏன்னா அது வந்து பிரேக் அவுட் ஆகி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குல்ல சார். பிரேக் அவுட் ஆயிட்டு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனா கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஏமாத்துவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு எல்லா டைமும் வந்து உங்களை ஏமாத்திட்டு ரிவர்ஸ்ல போகணும்னு பிளான் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவோம், அவங்க எப்போ டிசிஷன் எப்படி மாத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேண்டில் பார்த்தோம், இந்த கேண்டில் பார்த்துட்டு மேல வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து க்ளோசிங் கொடுத்தது, டப்பாக்கு மேல க்ளோசிங், பாக்ஸுக்கு மேல க்ளோசிங் கொடுத்தது. ஆனா டெசிசிவ் க்ளோசிங் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன்னா என்ன சொல்றது, ஓகேடா இது நல்ல நல்ல க்ளோசிங் அப்படின்னு சொல்ற மாதிரி க்ளோசிங் கொடுக்கல. இப்போ நீங்க என்ன பண்ணணும், க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? இன்ஸ்டிடியூஷன்ஸ். சப்போஸ் அவன் ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானாக்க இங்க போன உடனே பை பண்ணாங்க தெரியுமா, இந்த மாதிரி கேண்டில் அமெச்சூர் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பை பண்ணாங்க தெரியுமா, அவங்களுடைய எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் இங்க இருக்கும். சரிங்களா? அவங்க எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் இங்க தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் தான் வச்சிருப்பாங்க. இப்போ இங்க இருந்து மார்க்கெட்டை வந்து ஸ்மார்ட் மணி வந்து இந்த இடத்துல டிரைவ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்கனாக்கா இங்க இருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த ஜோனு போன உடனே பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகும்போது டக்குன்னு வந்து நமக்கு வந்து ஃபாஸ்டா கீழே வந்துடும். இல்லையா? இந்த மாதிரி நடக்கல. இப்போ அந்த மாதிரி சினாரியோ நடக்கல. நீங்க என்ன பண்ணீங்க, அடுத்து ஒரு கேண்டில் பார்க்கலாம், இங்க வருதான்னு பார்க்கலாம்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணீங்க. ஆனா அடுத்த கேண்டில் நல்ல க்ளோசிங் கொடுத்துருச்சு. இது நல்ல புல்லிஷ் கேண்டிலா இல்லையா? எஸ் சார், கண்டிப்பா. இது கண்டிப்பா புல்லிஷ் கேண்டில். இதுக்கப்புறம் நீங்க பை பண்ணிருக்கலாம் தாராளமா. வெயிட் பண்ணீங்கன்னா நல்ல ட்ரேட் கிடைக்கும். நல்ல ட்ரேட் கிடைச்சா தாராளமா ஸ்டாப் லாஸ் ரொம்ப என்ன சொல்றது, அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல பீஸ்ஃபுல்லான ட்ரேட்ல ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணலாம். இந்த கேண்டில பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில பார்த்துட்டு இந்த கேண்டில பார்த்துட்டு நம்ம எடுத்திருந்தோம்னாக்கா கண்டிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது டவுட்ஃபுல் ட்ரேட் தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த கேண்டில் பார்த்தா நானே ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஹேமர் கேண்டில் மாதிரி இருக்குல்ல, ஹேமரை பார்த்தா நானே ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆனா அடுத்த கேண்டில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பா இது நல்ல ஒரு ட்ரேட்ல உட்கார்றதுக்கும் கான்ஃபிடன்ட் வேணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ட் எந்த மாதிரி கேண்டில், இந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் கான்ஃபிடன்ட் பில்டப் பண்ணும். இந்த கேண்டில் பில்டப் பண்ணாது. ஓகே ஓகே, அவ்வளவுதான் சார். அப்புறம் இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த கேண்டில் அது வந்து எந்த மாதிரியா சார் இருக்கும்? இல்ல அந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்றதை வச்சு நம்ம எதுவும் ட்ரேட் வந்து பிளான் பண்ணலாமா? இப்ப இங்கே பாத்தீங்கன்னா நிறைய டோஜி கேண்டில் என்னால பார்க்க முடியுது. ஆமா, டோஜி கேண்டில் என்ன ஆகுனாக்கா பையர் செல்லர் வந்து ஈக்குவலா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் வந்து பையராலையும் செல்லராலையும் டிசைட் பண்ண முடியல மார்க்கெட் எங்க போகணும்னு சொல்லி, யாராலையும் டிசைட் பண்ண முடியலன்னு அர்த்தம். அடுத்த கேண்டில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடுத்த கேண்டில் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் இது வந்து ஒரு டோஜியா மாறிடுச்சு. எங்க இந்த கேண்டில் வந்து டோஜியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு, டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கம்பெனி விட்டுறணும் மார்க்கெட்டு. சரிங்களா? அவங்களே 2 பேரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. அவங்களே அடிச்சுப்பாங்க, அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஃப்ரெண்டு. சரிங்களா? இப்போ டோஜி இங்க ஃபார்ம் ஆச்சு.
நீங்க இந்த லோவை பிரேக் பண்ண உடனே என்ன பண்ணிருக்கலாம், புட்டு பை பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ புட்டை பை பண்ணிருந்தீங்கன்னா இமீடியட்டா மறுபடியும் மேல வந்துருச்சு. இந்த லோவை பிரேக் பண்ணாம இல்ல, இது லோவை வந்து பிரேக் பண்ணிடுச்சு இது. சரிங்களா? மேபி நீங்க ஹையை பிரேக் பண்ண உடனே என்ன பண்ணிருக்கலாம், கால் பை பண்ணிருக்கலாம். காலை பை பண்ணிங்கன்னா என்ன ஆயிருக்கும், மறுபடியும் உங்களை டிராபிக் கொண்டு திருப்பி உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால டோஜிலாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களே அடிச்சுப்பாங்க. அடிச்சுட்டு மொத்தமா அவங்களே முடிவு எடுத்துட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க எந்த பக்கம் மார்க்கெட் போக போகுதுன்னு. இங்க பாருங்க, இந்த 15 நிமிஷம் கேண்டில் மூணுமே சேர்த்து டோஜி ஃபார்ம் ஆயிட்டு இங்க பாருங்க, இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, சரி மேபி இது பிரேக் அவுட்ல நீங்க எடுக்காம இருக்கலாம். நாம வந்து நீயே அடிச்சுக்கோ நீயே பிடிச்சிக்கோ நாமெல்லாம் என்டர் பண்றதுல நம்ம வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் வந்து சைடு வேஸ்ல போயிட்டு ஒரு நல்ல ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அப்போ நீங்க ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு இப்போ நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அடுத்து 10 பாயிண்ட் போனாலும் கான்ஃபிடென்ட்டோட போயிருக்கலாம். ஸோ டோஜினாக்கா என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல பையர் செல்லர் ஈக்குவலா இருக்காங்க, நானும் பை பண்றேன் நீயும் செல் பண்ற, 2 பேரும் மாத்தி பண்றாங்க, அவங்களால டிசிஷனே எடுக்க முடியல. அடுத்த கேண்டில் என்ன ஆகும், மேபி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வந்துட்டு அந்த ஹையாவும் பிரேக் பண்ணலாம், லோவையும் பிரேக் பண்ணலாம். ஆனா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காவது டோஜிக்கு அப்புறம் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காவது நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருப்போம். இங்க என்ன பண்ணுச்சு, இது புல்லிஷ் கேண்டல் தான், சரிங்களா? இருந்தாலுமே இது என்ன பண்ணுச்சு, ஒரு ஹேமர் மாதிரி ஒரு என்ன சொல்றது, மேல இருந்து ஒரு விக்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஓகே இந்த ஹையை பிரேக் பண்ணா நான் ட்ரேட் பை பண்றேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிருக்கலாம். இதை ஹையை பிரேக் பண்ணுச்சு, அடுத்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு. அப்போ நீங்க பை பண்ணே இருந்திருக்கலாம். பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகல, பண்ணாம இருந்திருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். இந்த டோஜியே அப்புறமா ஒரு கேண்டில் வந்துச்சு, அந்த கேண்டிலும் உங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல் கேண்டில் கொடுத்துருச்சு. இது ஒரு டவுட்ஃபுல் கேண்டில், அதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க ட்ரேட் எடுத்திருந்தாலும் அடுத்து வரப்போற டைம்ல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கேயுமே கொடுக்கல, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மறுபடியும் மேல போயிடுச்சு மார்க்கெட். ஸோ அதனால டோஜிக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். மெயினா நமக்கு அவ்வளவுதான், சைக்காலஜி தான். ஸோ நம்ம ட்ரேட் மிஸ் ஆயிருமோ, நம்ம நினைக்கிறதுலாம் என்ன பண்ணுவோம்னா சார், ஜென்ரலா நம்ம நினைக்கிறது நம்ம இப்பவே வாங்கிட்டாக்க நமக்கு 4 ரூபா சேர்ந்து வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி நினைக்கும் போது தான் நம்ம ஸ்டாப் லாஸே போகும். கரெக்டா கிளியரா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 1 ரூபா 2 ரூபா சேர்த்து கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அதுல நமக்கு அந்த ட்ரேட்ல நமக்கு 2 ரூபா கம்மியா ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்லனாக்கா அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 ரூபா வருது, 8 ரூபா வரும். ஆனா நம்ம கீழே இருக்கும்போது கண்டிப்பா நம்மளே கெஸ் பண்ணிட்டு இது பிரேக் அவுட்டே பண்ணிடும் அப்படின்ற கெஸ்ஸிங்ல நம்ம வந்து லோயர் பிரைஸ்லேயே வாங்கிக்கலாம். 100 ரூபா போயிட்டு இருக்கு, 96 ரூபாயிலே வாங்கிக்கலாம், 100 ரூபா போச்சுன்னா இன்னொரு 4 ரூபா சேர்ந்து வருமே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி திங்கிங்ல போயிட்டு ட்ரேட் எடுத்துட்டோம்னாக்கா அது ஹையே பிரேக் பண்ணாது, மேபி அதை ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம மாட்டிப்போம். ஸோ நமக்கே கான்ஃபிடென்ட் இல்லைனாக்கா அந்த ட்ரேடே எடுக்க வேண்டாம். நிறைய பேர் இப்போ என்னுடைய லைவ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது மேலே கால் போலாமா புட்டு போலாமா அப்படின்னு. சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன், இப்போ நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் இது க்ளோஸ் பண்ணாக்கா நீங்க வந்து இதுக்கு மேல ட்ரேட் போங்கன்னு நான் சொல்லிடுவேன்னு வச்சுங்களேன். இந்த ட்ரேடு ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனாக்கா கண்டிப்பா எடுக்காதீங்க. பரவாயில்ல, ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஓகே நான் சொன்னதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு, இதுக்கு மேல இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டடி நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டடி தெரியறதுனால நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த மாதிரி ட்ரேட் எடுக்காம உட்கார மாட்டீங்க, கண்டிப்பா எடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே முதல்ல வந்துட்டு ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு கத்துக்குங்க, அப்புறமா ட்ரேட் எடுங்க. ஏன்னா ட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க காலத்துக்கும் கத்துக்க மாட்டீங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ட்ரேட் எடுத்துட்டாக்கா நம்ம வந்து ஒன்லி மணி மைண்டட் ஆகிடும். ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம ஸ்டடி பிரேக் அவுட் எல்லாமே பார்ப்போம். ஆனா ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கேண்டிலே வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டிலே ஃபார்ம் ஆனாலும் நீங்க என்ன நினைப்பீங்க, இல்ல நம்ம டார்கெட்டுக்கு இது வந்துடும், நம்ம ட்ரேடு கரெக்டான ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துதான்
பிரைஸ் ஆக்ஷன் 100% பிரைஸ் ஆக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது ஃபெயிலியர் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிக்கிறதுக்கும் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க சைக்காலஜியும் ரெண்டுமே சிமிலரா இருக்கணும். ட்ரேடே பார்க்கக்கூடாது. நானும் நிறைய டைம் லைவ்ல சொல்லியிருப்பேன், நான் இந்த 2 minutes பிரேக் எடுத்துட்டு போயிட்டு வரேன், ஆனா நான் ஸ்டாப் லாஸ் போடல, ஸ்டாப் லாஸ் போடாம போறேன் அப்படின்னாக்க எனக்கு தெரியும் அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேல மார்க்கெட் அங்கே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. நான் அடுத்து போயிட்டு வர 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல மார்க்கெட் எந்த இடத்துல மூமெண்டம் கொடுத்தா எனக்கு எவ்வளவு லாஸ் இருக்கும், எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும், அது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைம் ப்ரெடிக்ஷன்னாக்கா அடுத்து வரப்போற 5 நிமிஷத்துல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கும், எப்படி இருந்தா நமக்கு என்ன ஆகும், அது எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுனாலதான் அந்த லெவலுக்கு நம்மளால கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுக்க முடியும். அப்பதான் ஸோ புதுசா இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரேட் எடுங்க, கத்துக்கிட்டு எடுங்க. கத்துக்காம எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களால கத்துக்க முடியாது, காலத்துக்கும் கத்துக்க முடியாது. ட்ரேட் எடுத்தீங்கன்னா காலத்துக்கும் கத்துக்க முடியாது. ட்ரேட் எடுத்தா நீங்க போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் பாப்பீங்க, சார்ட்டை பார்க்க மாட்டீங்க. கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான் சார். கரெக்ட் ஐ அக்ரி. நானுமே ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தப்பு சார். அப்புறம் இந்த டபுள் பாட்டம் சொல்லுங்க சார். ஓகே சார். அப்புறம் இந்த டபுள் பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னு கப்பன் சாசர் கப்பன் ஹேண்டில் ஏதோ சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து எதுக்காக அதை அப்ளை பண்றாங்க சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிருக்கும் போது வாட் வில் பி தி நெக்ஸ்ட் ஸ்டெப் சார்? அதுதான் எனக்கு புரியல. அது மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் சார் அது டபுள் பாட்டம்னாக்கா ஒண்ணுமே இல்லை சார். ஹையர் ஹை லோயர் லோ, ஹையர் லோயர் ஹை லோயர் ஹை, இந்த மாதிரி கான்செப்ட் தானே. அதுவுமே அந்த மாதிரி கான்செப்ட் தான், சரிங்களா? டபுள் டாப் டபுள் பாட்டம் எல்லாமே வந்து என்னன்னாக்கா எல்லாமே லோயர் லோவா ஃபார்ம் ஆகுதா இல்ல ஈக்குவலா ஃபார்ம் ஆகுதா, இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் வந்துச்சு, ஹிட் பண்ணிச்சு, கீழே போயிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணுது. இந்த இடத்துல இப்போ என்ன ஆகுதுனாக்கா இது வந்து திரும்பி மறுபடியும் இந்த இடத்துல வந்த உடனே திரும்ப யூட்டர்ன் போட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு டாப்ன்றோம். இது 2வது தடவை ஹிட் பண்ணதுனால இது வந்து நம்ம வந்து டபுள் டாப் பண்றோம். 3வது தடவை ஹிட் பண்ணா ட்ரிபிள் டாப் பண்றோம். இவ்வளவுதான் கான்செப்டே, இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இது எதுவுமே வந்துட்டு எல்லாமே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து இப்படியே கீழே வருதுனாக்கா இது வந்து எம் ஆயிடுச்சு. இந்த ட்ரெண்ட்ல இந்த நெக்லைனை ஃபார்ம் பண்ணுதுனாக்கா, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணுதுனாக்கா நீங்க இது வந்து எம்மா கூட வச்சுக்கலாம், இல்ல இந்த எம் இல்லாம ஒரே ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் எம் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இது என்ன ஆச்சு, டபுள் டாப் பண்ணிட்டு கீழே போகுது. இப்போ மேபி இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு கீழே போறதா இருந்தா நீங்க இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம், லிமிடெட் குவான்டிட்டி. இது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை உங்களுக்கு, அதனால வந்து லிமிடெட் குவான்டிட்டி எடுத்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தா இதுக்கு ஹைக்கு மேலே நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க. இது ஒன்று. இல்ல இந்த ஸ்விங் லோக்கு கீழே வந்து கட் ஆகுதுனாக்கா, இந்த ஸ்விங் லோக்கு கீழே கட் ஆகுதுனாக்கா இதை வந்து பிரைஸ் ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் லோயர் லோவை பிரேக் பண்ணுது, அதனால நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம். 2 அதே ப்ரீவியஸ் ஹையே ப்ரீவியஸ் லோவை நீங்க கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு எம் பேட்டர்ன், அவ்வளவுதான். சப்போஸ் இங்க எம்ஏ இல்லை அப்படின்னாலும் இது ஒரு ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் இது வந்து கட் பண்ணுது, கீழே கட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒண்ணுதான். இந்த ஒரு லோவை கட் பண்ணாலும் ஒண்ணுதான். இங்க ஒரு லோ ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கு, இப்படி ஒரு லோ வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆயிருந்தது, இந்த லோவை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு எம் பேட்டர்ன். இது இந்த சப்போஸ் இந்த இடத்துல இது இல்லைனாக்கா இது வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒண்ணுமே ப்ரீவியஸா 2-3 பேட்டர்னை வச்சுக்கிட்டு டபுள் இப்போ ஒரு தடவை வந்து ஹிட் பண்ணிருக்கு, 2வது தடவை ஹிட் பண்ணிருக்கு, 3வது தடவை ஹிட் பண்ணுச்சுனாக்கா இது வந்து வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா இங்க இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கு தான் இந்த எம் பேட்டர்னா டபுள் டாப்போ டபிள்யூ எல்லாமே சொல்றது ஒண்ணுதான். இப்போ நம்ம 2 தடவை ஹிட் பண்ணா இது எம்னு சொல்றோம், 3வது தடவை ஹிட் பண்ணுச்சுன்னா இது நம்ம ட்ரிபிள்னு சொல்லுவோம். இப்போ பேட்டர்ன் எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். இதே வந்து எம் வந்து இப்படி வந்தாக்கா என்ன பண்ணுவோம் நம்ம? எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, பேரலல் சேனல் எங்க இருக்கு,
ஓகே, இந்த சென்டர் லைனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம இப்படி போட்டதுனால ஸோ இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க நம்ம என்ன சொல்றோம், எம்னு சொல்றோம். அதே இந்த மாதிரி வெர்டிகலா சாரி ஸ்லோப்ல வந்தது இந்த மாதிரி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இது எம்னு சொல்ல மாட்டோம், டபிள்யூன்னு சொல்ல மாட்டோம். ஒரு சில பேர் இப்படி தலையை சாட்சி வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல எம் ஃபார்ம் ஆகுது அப்படின்வாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சேனலுக்குள்ள அதுதான் ட்ரேட் ஆகுது. இது வந்து பேரலல் சேனலா இருக்கலாம், இல்லைனாக்க அசெண்டிங் ட்ரையாங்கிளா இருக்கலாம், நார்மலா ட்ரையாங்கிளா இருக்கலாம், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இப்படி கீழே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சுனாக்கா இதை நம்ம என்ன சொல்றோம், டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாக்கா அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். ஸோ எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் கனெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன சொல்றோம், ஹை லோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி டபிள்யூவா டபிள்யூ பேட்டர்னா, எம் பேட்டர்னா, ஹெட் அண்ட் ஷோல்டரா, மேபி இது என்ன பண்ணும், ஒரு இந்த மாதிரி தப்பி தவறி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு, தப்பி ஒன்று மட்டும் இப்படி போய் ஃபார்ம் ஆகிட்டு இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன சொல்றோம், ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்றோம். இதை திரும்பி வந்துச்சுனாக்கா இன்வெர்டட் சொல்றோம். எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன ட்ரேட் பண்ண போறோம், இந்த லோவை பிரேக் பண்ணாதான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ இந்த லோயர் லோவை கட் பண்ணுது, அப்பதான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ அதனால எல்லாமே நம்ம இந்த லோயர் லோ ஹையர் ஹை கான்செப்ட் மட்டும்தான். நம்ம எம்மா இருக்கட்டும், டபிள்யூவா இருக்கட்டும், அதெல்லாம் பெருசா நம்ம ஒன்றும் போட்டு குழப்பிக்கிற அவசியமே இல்லை. பிளஸ் எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன்லாம் வந்துட்டு நம்ம கெஸ் பண்றதுலாம் வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அட்வான்ஸ் லெவல்ல எப்படி கெஸ் பண்ணுவாங்கனாக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கரெக்டான எம் பேட்டர்ன் எங்க இருக்குன்னு பாக்குறேன். பேங்க் நிஃப்டில இருக்கு. இது ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாமா சார்? யாராவது சொல்லுங்க. மேபி இது ஹெட் அண்ட் ஷோல்டர்னு வச்சுக்கலாமா? கரெக்டா, ஹெட் அண்ட் ஷோல்டரா இது? ஓகே. இப்போ நாம என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது, சரிங்களா? ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன், இந்த மாதிரி லோயர் லோவை கனெக்ட் பண்ணி இந்த பிரேக் டவுன்லயும் அவங்க ட்ரேட் எடுத்துருவாங்க. நாம எங்க ட்ரேட் எடுப்போம், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இடத்துல பிரேக் பண்ணாதான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ அட்வான்ஸா இங்கே கெஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கட்டிங்லேயே வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர். இன்னும் கிளியரா சொல்லணும்னாக்கா வேற ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் செக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல ட்ரா பண்ணி அவங்க வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. அது நிறைய எம் பேட்டர்ன்ல நிறைய எனக்கு லைவ் மார்க்கெட்ல கிடைக்கும், பார்க்கும்போது தெரியும். ஸோ பேக் டெஸ்டிங் பண்ணும்போது கரெக்டாக மாட்டணும். ஸோ நம்ம எங்கே பிளான் பண்ணுவோம், இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் நம்ம வந்து ட்ரேடு வந்து பிளான் பண்ணலாம்னு நினைப்போம். நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்படி தான் படிச்சிருப்போம். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் தானே சார் இது? ஆமா சார், கரெக்ட். நாம வந்து இப்படி பிளான் பண்ணியிருப்போம். அவன் என்ன பிளான் பண்ணுவாங்கனாக்கா, பெரிய பிளேயர்லாம் என்ன பிளான் பண்ணுவாங்க, இப்படி பிளான் பண்ணுவாங்க. இங்க வந்துருச்சா, அவனுக்கு இது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் ஃபார்ம் பண்ண போதுன்னு தெரியும். அதனால என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி அவன் இங்கே எடுத்துருவான். நாம இங்க தான் எடுப்போம், நாம வந்து இந்த ஜோன்ல தான் எடுப்போம். அவன் இங்கே எடுத்துருவான், இங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நாம இங்க தான் வந்து எடுத்து ரிவர்சல் ஆகிட்டு மறுபடியும் அடுத்த கன்சாலிடேஷன் பண்ணி மறுபடியும் கீழே போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவன் இங்கே எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் அட்வான்ஸாக ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோலாம் நம்ம போனோம்னாக்கா கண்டிப்பாக ஸ்டடீஸில் என்ன சொல்ல இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும் ஸ்டடீஸ் இது எல்லாமே. அதனால இந்த மாதிரி டிஃபிகல்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணவே வேண்டாம். தாராளமாக உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் கிடைச்சாலும் போதும். அதுவும் டைமிங்ல 2 மணிக்கு அப்புறமா வர ட்ரேடு, அந்த மாதிரி ட்ரேட்லாம் மிஸ் பண்ணாம ட்ரேட் எடுத்தாலே மேக்ஸிமம் இன்ட்ராடேல ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் 3 ட்ரேட் கிடைச்சாலே அதுவே பெருசு. 2 ட்ரேட் கிடைச்சாலே பெருசு. அதுலயும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு ட்ரேட் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்ல தான், அந்த டே வந்து ப்ராஃபிட்ல தான் முடியும். மல்டிபிள் ஹையர் ஹை லோயர் லோஸை வச்சு அந்த பேட்டர்ன் தெரியறது தான் வந்துட்டு இன்வெர்டட் என்ன சொல்றது, ஹெட் அண்ட் ஷோல்டர், எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன். நம்ம டபிள்யூ பார்த்தா உடனே அது எம்மாவா மாற்றும் அடுத்த கன்சாலிடேஷன்ல. இப்போதான் நம்ம டபிள்யூ பார்த்துருப்போம், அடுத்த 5 நிமிஷத்துல அது எம்மா மாறிடும்.
அவ்வளவுதான். அதனால அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப ஸோ இந்த இடத்துல எங்க ஸோ இது வந்து நம்ம எம்னு வச்சுக்கலாமே எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம வந்து எம்னு வச்சுக்கலாம், இதை வந்து எம்னு வச்சுக்கலாம். நாம எங்க ட்ரேட் எடுப்போம் எக்ஸாக்டா? இந்த எம்ஐ பிரேக் பண்ணா எங்க எடுப்போமா ட்ரேடு? எஸ் கரெக்ட். ஆனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்லாம் எங்க எடுப்பாங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த பிரேக் அவுட்ல எடுத்துருவாங்க. புரியுதா? புரியுதா சார்? யாருக்கா டவுட் இருக்கா? இந்த பாயிண்ட் யாருக்கா டவுட் இருக்கா? ஓ, ஸோ அவன் இந்த இந்த கேண்டில் க்ளோசிங்லேயே அவங்க எடுத்துருவாங்க. இந்த கேண்டில் க்ளோசிங்லேயே அவன் ட்ரேட் எடுத்துருவாங்க. ட்ரேட் எடுத்துட்டு அவன் என்ன இல்லை, ஸ்டாப் லாஸ், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அவனுக்கு போகாதுன்னு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல கீழே போச்சுனாக்கா கண்டிப்பாக அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு இங்கே, சாரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. மேபி இது மறுபடியும் திரும்பி வளைஞ்சு போனாக்கா இந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிச்சுனாக்கா அந்த இடத்துல வந்துட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டா அவனுடைய லிமிடெட் குவான்டிட்டி அவன் அங்கேயே எக்ஸிட் பண்ணிடுவான். இல்லைனாக்கா வெயிட் பண்ணுவான், திரும்பி இது திரும்பி வருதா, மறுபடியும் இந்த லோவை கட் பண்ணுதா, மறுபடியும் ஆடுறா இன்னொரு ஷார்ட்னு சொல்லிட்டு அப்போ ஆட் பண்ணுவான் குவான்டிட்டியை, எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை. ஸோ இப்போதான் அவன் வந்து 100% குவான்டிட்டியில் போவான். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷனோட தான் 100% குவான்டிட்டியில் போவான். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, 50% குவான்டிட்டி தான் போவாங்க. நம்ம எம் கெஸ் பண்றதுக்குள்ள அவன் ப்ராஃபிட்டுக்கே வந்துருவாங்க. ஓகே, அதுதான் ஸ்மார்ட் மணி. இந்த பேட்டர்ன் தான் நமக்கு இது டிரா பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். நான் கெஸ் பண்ணுவோம் சரிங்களா, நிறைய டைம் நாமளே மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எல்லா டைமும் நம்ம கெஸ் பண்ண முடியாது, நிறைய டைம் நாமளும் மிஸ் பண்ணிடுவோம். ஆனா அவங்க கரெக்டா அதுக்குன்னு டீம் வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு அவங்களாம் இந்த இடத்துல என்டர் பண்ணிடுவாங்க. ஸோ நாம எங்க கெஸ் பண்ணுவோம், எம்முன்னு. இந்த எம்முன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எம்முன்னே கண்டுபிடிப்போம். அவன் அதுக்குள்ள அவன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கிளம்பிடுவான். நீங்க நாம இங்க போய் பை பண்ண உடனே ரிவர்ஸ் எடுத்துரும். ஓகே ஓகே. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ யாருக்காவது? சார் ஒரு விஷயம் கேட்கலாம். கேளுங்க சார், கேளுங்க சார். சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து அதோட ஒரு வீக்னஸ்ஸே இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் ரெசிஸ்டண்டாக மாறிடும், கொஞ்சம் ரெசிஸ்டண்டாக இருக்கிறது சப்போர்ட்டாக மாறிடும். ஆமாம், பொதுவாக சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பாட்டத்தை ரெண்டு லோவை வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட லோவை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். ரெண்டு ஹையருக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஹையராக நம்ம வந்து ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கிறோம். இதுதான் பொதுவாக வந்து பேசிக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் சார், ஆமாம் சார். ஆப்ஷன் செயினில் போய் நம்ம ப்ரீவியஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கும்போது கால் சைடில் வந்து ஓஏ ஜாஸ்தியாக இருந்தால் அதை ரெசிஸ்டண்டாகவும், புட் சைடில் வந்து ஓஏ ஜாஸ்தியாக இருந்தால் அதை வந்து நம்ம சப்ளையாக கூட எடுத்துக்கோ, சப்போர்ட்டாகவும் எடுக்கிற ஒரு இது உண்டு. இன்னொரு முறையில் பார்க்கும்போது காலனுடைய பிரீமியம் க்ளோஸ் என்னவா இருக்கு, ஸ்ட்ராடலா ஸ்ட்ராங்கலா அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம மேஜரான அந்த பிவோட்டை எடுத்துக்கிட்டு அதனுடைய க்ளோஸ் காலுடைய க்ளோஸ் பிரீமியத்தை ரெசிஸ்டண்டாகவும் எடுத்துக்கிறாங்க, புட் பிரீமியத்தை வந்து சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டெக்னிக்கலுங்கிறது ஒரு 25% தான். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வெயிட் பண்ற பொசிஷன், பேஷண்ட் தான் வந்து 60% வின்னிங். ஆப்ஷனை பொறுத்தளவுல நமக்கு வந்து மூவ்மெண்ட் தான் முக்கியம். ஆப்ஷனை பொறுத்தல மூவ்மெண்ட் தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா முதல் நாள் ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு முதல் நாள் வந்து புல்லிஷா இருந்து மேலே கொண்டு போயிருந்தாங்கன்னா அதை நம்ம ரெசிஸ்டண்டா எடுத்துட்டு புட் ஆயிரும் நம்ம நினைச்சோம்னா அந்த புல்லிஷா அடுத்த நாள் காலையில் கூட மேலே போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இன்னொரு 15 நிமிஷம் கூட மேலே கொண்டு போவாங்க அவங்க. அதே மாதிரி பேரிஷே நம்ம நினைச்சிட்டு இது வந்து நமக்கு சப்போர்ட் லைன் அப்படின்னு நினைச்சிட்டு முதல் நாள் ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட்னு எடுத்துட்டா அவங்க புல்லிஷா இருந்தவங்க பேரிஷா இருக்கிறவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில கூட இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருவாங்க இல்லைங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரி எந்த டயத்துல நீங்க காலையில பாத்தீங்கன்னா அந்த 9:30 இருந்து 10:30க்குள்ள, மதியானம் அந்த 1:30 இருந்து 2:30க்குள்ள, இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி எடுக்கும்போது தான் ஆப்ஷன்ல வந்து அந்த மூமெண்ட் கேட்ச் பண்றது ஆப்ஷன் வின்னிங்கினுடைய இது ரொம்ப அதிகமா ஆமா இருக்கும். ஆமா ஆமா அப்ப இப்ப நம்ம பார்க்குற இந்த சப்போர்ட், இப்ப நீங்க சொல்லியிருக்கிற சப்போர்ட் எந்த அளவுக்கு நமக்கு வின்னிங் கொடுக்குது, இல்ல இப்ப நான் கேட்ட மத்த 2 விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குது, இதுல பிவோட் நம்ம எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த 50% சொல்லக்கூடிய பிவோட்டை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்து எடுக்கும்போது, பிவோட்டை தாண்டிடுச்சுன்னா நம்ம அலர்ட் ஆகுறதும், பிவோட்டு கீழே வந்துருச்சுன்னா அலர்ட் ஆகுறதும் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நமக்கு தெரியுமே ஒழிய, பொதுவா சப்போர்ட் கீழே கண்டிப்பா வந்துருச்சு கண்டிப்பா. ஒரு கால் வாங்கலாம், மேல ரெசிஸ்டன் வந்துருச்சு ஒரு புட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் நிறைய ஆசை. நம்ம எல்லாம் அமைச்சூர். ஆமா ஆமா கண்டிப்பா ஸ்மார்ட் கண்டிப்பா. மணிக்காரங்க அதுதான். எல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனல். ஆமா ஸ்மார்ட் மணிக்காரங்க ப்ரொஃபஷனல். நம்மளை ஏமாத்தி சம்பாதிக்கிறது அவங்களுடைய மெயின் டெக்னிக். ஆமா. நாம வந்து அவங்க So, கூடயே நம்ம ஷேடோ மாதிரி அவங்க கூடயே நிழல் மாதிரி நம்ம போய் நம்ம சம்பாரிச்சுட்டு இறங்கிடுறோம். 10 பாயிண்ட் இதுக்கு ஆமா வந்து நம்ம வந்து முதல்ல ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய சப்போர்ட்டு, இது என்னுடைய ஸ்டாப் லாஸ், இது என்னுடைய வந்து பாயிண்ட் அப்படிங்கிறது முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வர்றதில்ல. இன்னும் மேல போகும், இன்னும் ஆமா மேல ஆமா போகும் அப்படிங்கிறது. கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கும் போது தான் இந்த டெக்னிக்கல் 40% நமக்கு வந்து நல்லபடியா வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கண்டிப்பா நான் கண்டிப்பா. கேட்டதுல இந்த 3 இதுல எது நம்ம வந்து மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டண்டா எடுத்துக்கணும்? ஹையர் பாயிண்ட் சப்போர்ட் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சார் அது நீங்க கேட்டது ஆப்ஷன் பிரீமியமா வச்சு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம், மேபி என்ன சொல்ற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம்னு நீங்க கணக்கு பண்ணிருந்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பா அப்படி எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுனாக்கா, ஒரு அட் த மணி ஆப்ஷனோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும், மேக்ஸிமம் ஒரு பிரீமியம் வந்து 200 ரூபாய் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட்டு நேற்று வந்துட்டு ஒரே நாள்ல 200 பாயிண்ட் மேல போயிடுச்சு. இப்போ நம்ம வீக்லியில் எடுக்கும்போது என்ன இருக்கும், அட் த மணி மார்க்கெட்டோட சப்போஸ் கால் ஆப்ஷனோட வீக்லியில் எவ்வளவு இருக்கும், ஒரு 90 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்க நிஃப்டியோடது. நேற்று ஒரே டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் மேல போயிடுச்சு. என்னைக்கே ஒரு சரிங்களா? இப்போ நாளைக்கு நடக்கிறதா சார்? என்னைக்கே ஒரு நாளைக்கு நடக்கிறது தான். நீங்க இந்த 90 பாயிண்ட் மேல போற வரைக்கும், எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து இப்போ வந்து ரிவர்ஸ் போகுது. நீங்க 90 பாயிண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? இப்போ அட் த மணி கால் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து 90 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அட் த மணி கால் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து 100 ரூபாய் இருக்கு. சரிங்களா? இந்த மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணுது. சரிங்களா? இப்போ நீங்க இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்க ஒரு 100 பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்க. 100 பாயிண்ட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு மேல. இப்போ இதோட ரேஞ்ச் வந்து 19,000 இருக்கு. நம்ம வந்து 19,100ல நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2-3 ஹையர் ஹை இருக்கு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு சாரி இந்த இடத்துல ஒரு கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேண்டல்ஸ் எங்கப்பா அது, இந்த ஹை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க ஸ்டாப் லாஸ் இங்க எடுப்பீங்களா, இல்ல எனக்கு 100 பாயிண்ட் வரைக்கும் இங்க இருக்கு, பிரீமியம் இங்க இருக்கு, மேபி மார்க்கெட் இங்க போயிட்டு யூட்டர்ன் போட்டு இப்படி வந்துடும், இல்ல இங்க போயிட்டு மறுபடியும் இங்க டச் பண்ணிட்டு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க இங்க வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? இப்ப இதுல 100 பாயிண்ட் இருக்கு. அதான் ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்சுங்கிறது முதல்ல நம்ம டிசைட் பண்ணுவோம் முதல்ல சார். பார்த்துட்டு தானே இது பண்ணணும். அந்த ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்சு பார்க்காம நம்ம உள்ள இறங்கும் போது தானே மாட்டிக்க. அதுதான் இப்ப என்னோட டவுட் என்னன்னாக்கா, நீங்க அதான் நீங்க இப்ப 100 இப்ப இந்த பிரேக் அவுட் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? ஷார்ட் ரேஞ்சா இருக்குமா? ஷார்ட் ரேஞ்சாக்கா எப்படி இருக்கும், லாங் ரேஞ்ச்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு அந்த ஐடியாஸ்லாம் ஓகே ஆச்சுனாக்கா நம்ம அதை கூட எடுத்துக்கலாம், ஃபீட்பேக்காக எடுத்துட்டு அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஷார்ட் ரேஞ்சா இருந்ததுன்னா 1.1, ஷார்ட் ரேஞ்சா இருந்தா 1.1, ஸ்டாப் லாஸ் 1.1ன்னா உங்களுக்கு 1:1. அதே மாதிரி லாங் ரேஞ்சா இருக்கும்போது 1.2க்கு மேலே போகலாம். நாம வந்து அது ஸ்டாப் லாஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ட்ரை இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நாம. ஓகே. ஸோ இல்ல ஓகே 1:1 வச்சுக்கலாம், 1:1 வச்சுக்கலாம், 1:2 கூட வேண்டாம். இப்போ நீங்க பிரீமியம் வச்சு நீங்க டிசைட் பண்றதா இருந்தா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? 100 பாயிண்ட்ல இருக்குமா, இல்ல இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைல இருக்குமா?
நம்மளுடைய டைம் லேக் பார்க்கணும் சார், அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா டைம் இதாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்னாக்கா டைம் டிகேல நம்மளுடைய பிரீமியம் காணாம போயிடும், அதுவும் பார்க்கணும். ஓகே, அதான் ரொம்ப நேரமா மார்க்கெட் இங்கேயே சுத்திட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இங்க எடுத்த உடனே மார்க்கெட் வந்து இங்க வந்துருச்சு, நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க, தெரியாம மார்க்கெட் வந்து அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இங்க வந்துருச்சு. இப்போ நீங்க எக்ஸிட் பண்ணுவீங்களா, இல்ல இந்த ஜோனை வந்து கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் வரதுக்கு ஒரு வெயிட் பண்ணுவீங்களா, இல்ல இது கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் லாஸ் எடுப்பீங்களா? ஏன்னா பிரீமியம் 100 பாயிண்ட் இருக்கு. பியாண்ட் மை கண்ட்ரோல் இருந்ததுன்னா நான் வெயிட் பண்ணுவேன், பியாண்ட் மை கண்ட்ரோல்னா நான் வந்து வெளியே வந்துடுவேன், எக்ஸிட் ஆயிடும். அப்ப 100 பாயிண்ட் ஸ்டாப். ஸோ நீங்க எக்ஸாம்பிள் வந்து இங்க இருந்து இங்க 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்குனாக்கா நீங்க 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். நீங்க 100 பாயிண்ட் வந்தீங்கன்னாக்கா அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நிஃப்டியில் எக்ஸாம்பிள் வந்து அட் த மணி கால் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பிரீமியம் வந்து 100 ரூபா இருக்கும், கண்டிப்பா இருக்கும் 100 ரூபா. திங்கக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா 100 ரூபா இருக்கும். அப்ப 100 ரூபாய் இருக்கும்போது நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க, இமீடியட்டா 100 பாயிண்ட் மேல வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல 50 ரூபாய் டார்கெட் இருக்கும், 50 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 100 பாயிண்ட் மேல வருதுனாக்கா கண்டிப்பா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 50 பாயிண்டா குறைஞ்சிரும். உங்க பிரீமியம் 100 ரூபாய், சப்போஸ் நீங்க 100 ரூபாய்க்கு எடுத்த பிரீமியம் புட் ஆப்ஷன் 50 ரூபா மாறிட்டு இருக்கும். இப்போ நீங்க எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த ட்ரேடு நீங்க எடுக்கிறீங்க, அதே டைரக்ஷன்ல நீங்க எடுக்கிறீங்க கண்டிப்பா, சரிங்களா? அடுத்த ட்ரேடு உங்களுக்கு 50 பாயிண்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்த டைம்ல? ஏன்னா நீங்க ஆஸ் பர் பிரைஸ், நான் பிரீமியம் எடுக்கிறது தப்புன்னு சொல்லல, நான் டிஸ்கஸ் தான் பண்ணுறேன். 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் பிரீமியம் இருக்கு. ஸோ நமக்கு வந்து 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும்னு நம்ம சொல்றோம். அப்ப 100 பாயிண்ட் சப்போஸ் அது தெரியாம தொட்டுருச்சுனாக்கா 50 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிட்டோம் ட்ரேட்ல. அடுத்த ட்ரேடு நிஃப்டி 100 பாயிண்ட் மூவ் ஆனாதான் உங்களுக்கு 50 ரூபா ப்ராஃபிட் வரும். இப்போ இந்த இடத்துல நீங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் சைட்ல ஜாஸ்தியா இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நீங்க வந்து கணக்கெடுக்கணும். முதல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 100 பாயிண்ட் நிஃப்டி மொமெண்டம் கொடுத்து 50 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட புக் பண்ற ட்ரேடு வந்து ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுல எத்தனை டைம் நம்ம சக்சஸ் ரேஷியோ வருதுன்னு சொல்லி நம்ம அதை கணக்கெடுக்கணும். ஏன்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா பிரீமியம் வந்து எக்ஸ்பைரி டே முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா 60-70 பாயிண்ட் கண்டிப்பா பிரீமியம் இருக்கும். அந்த 60-70 பாயிண்ட்டுக்கு நீங்க 35 பாயிண்ட் நீங்க ஸ்டாப் லாஸ் நிஃப்டியில எடுத்தீங்கன்னாக்கா எல்லா டைமும் உங்களுக்கு 35-40 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்காது நிஃப்டியில. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னாக்கா 100-150 பாயிண்ட்டுக்கு மேல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ எவ்ரி டைம் உங்களுக்கு 100-150 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் கொடுக்குதானாக்கா கொடுக்காது, பேங்க் நிஃப்டியும் கொடுக்காது. ஸோ ப்ரீமியமை டிபெண்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி ட்ரேடு எடுக்க முடியாது. ஒன்று என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். மேபி நான் கூட தப்பா இன்னும் ரிசர்ச் பண்ணாம இருந்திருக்கலாம். ரெண்டாவது, ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓஏ பார்த்து ட்ரேட் எடுத்தாக்கா ஆப்ஷன் பையர் ஜாஸ்தியா இருக்காங்களா செல்லர் ஜாஸ்தியா இருக்காங்களான்னு சொல்லி பார்த்து நம்மளால ஓரளவுக்கு ட்ரேடை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இதுதான் நடக்கும் கண்டிப்பா. வந்துட்டு ஆப்ஷன் பையர் ஜாஸ்தியா இருக்கிறது அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பையர் புட் பையர் ஜாஸ்தியா இருக்கலாம். இப்போ வந்து கால் பையர் ஜாஸ்தியா இருக்கலாம், திடீர்னு அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல புட் பையர் ஜாஸ்தியா இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து 44,000 வந்து நிக்குது. 44,000 வந்து அங்க இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு கால் ரைட்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகாம இருந்தாதான் மார்க்கெட் அங்க இருந்து மேல போகாம இருக்கும். சப்போஸ் அவங்க அங்க இருந்து அன்வைண்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அது ரெசிஸ்டன்ஸா இருக்காது, அது வீக் ஆயிடும். அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்க அப்சர்வ் பண்ணணும். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணணும்னாக்க உங்ககிட்ட கண்டிப்பா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யாரும் வாங்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த டேட்டாலாம் லைவ் டேட்டா உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் வரும். இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 40-50 செகண்ட் டிலேல தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிலேயோட டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து டிசைன் பண்ணணும், டிசிஷன் எடுக்கணும். இது எல்லாமே நமக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நடக்காது. அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரைஸ்ல காட்டி கொடுத்துரும் எல்லாமே. இந்த டேட்டா பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே வந்துடும். இந்த டேட்டாவை பார்த்து நம்ம முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி அதுக்குள்ளேயே நமக்கு வந்துடும். அதனாலதான் சொன்ன டெக்னிக்கல்ங்கிறது நமக்கு 25-40%, நம்மளுடைய 60% தான் இதுல வின்னிங் சான்ஸ் ஒழிய மற்ற இது கிடையாது அப்படிங்கிறது. கண்டிப்பா அதான் நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். நிறைய பேர் ஆல்ரெடி மார்க்கெட்ல அப்படியும் பண்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பொசிஷன் ட்ரேட் எடுப்பாங்க. பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மந்த்லியில செல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கால் ஆப்ஷனும் செல் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனும் செல் பண்ணுவாங்க. இது வந்து செல்லருக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் செல் பண்ணா அவங்களுக்கு 400-450 பாயிண்ட் கிடைக்கும்.
ஸோ நிஃப்டி 400-450 பாயிண்ட் மூவ் பண்றது வந்துட்டு அவ்வளோ சிம்பிளா மூவ் பண்ணிடாது. ஸோ அதனால அவனுக்கு எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ அதை வச்சு அவங்க ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து எடுப்பாங்க. நம்ம இன்ட்ராடே பையர்ஸ் வந்துட்டு இதை டிபெண்ட் பண்ணி, நம்ம இந்த ப்ரீமியம் டிபெண்ட் பண்ணி, இந்த ஓஏ டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து இன்ட்ராடே பிளானை வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ நான் கண்டிப்பா வந்துட்டு இப்போ ஆப்ஷன் செல்லிங் ஒரு மந்த்லி பொசிஷன் எடுக்கிறேன்னாக்கா நான் இந்த மாதிரி டிசைட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் எங்க நிஃப்டி இருக்கா, ஓகே, நிஃப்டியில வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூட்டன் போட்டு போயிருக்கு, நிஃப்டி இங்க வந்து யூட்டன் போட்டு போயிருக்கு. இப்போ நான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செல் பண்றதா இருந்தா 18,600க்கு கீழே தான் செல் பண்ணுவேன். 18,600, 18,500, 500, 18,400 இந்த புட் ஆப்ஷன் எல்லா புட் ஆப்ஷனையும் நான் செல் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் திரும்பி வந்தாலும் இங்க வந்துட்டு சப்போர்ட் எடுத்துரும், இங்க வந்துட்டு வெயிட் பண்ணும், இங்க வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணும் அப்படின்ற டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ அந்த டிலே இருக்கு, டைம் டிலே. இத்தனை நாள் ஆகும், இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் இங்க வரும், 4 நாள் கழிச்சு வரும், 5 நாள் கழிச்சு வரும், அப்படி வந்தாலும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துரும், அப்படி மேலே போயிடும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இங்க ஆப்ஷன் செல்லர் தான் இந்த மாதிரி ஓஏ. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓஏ கண்டிப்பா இந்த இடத்துல ஓஏ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. இந்த ஓஏ வச்சுதான் நம்ம வந்துட்டு சாரி இந்த ஓஏ எவ்வளவு இருக்காங்களோ அதை வச்சுதான் அது கீழே தான் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து செல் பண்ணுவோம். இது எங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் செல்லர், ஆஸ் ஆப்ஷன் செல்லரா உங்களுக்கு இது நல்ல இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன் பையர் வந்து இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ள இன்ட்ராடேல, எஸ்பெஷலி இன்ட்ராடேல இந்த டெக்னிக்கல் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டெக்னிக்கல் திங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது. சார் ஓகே சார், நான் என்ன பொறுத்தல டிஃபால்ட்டா எதுவும் வச்சுக்கிறதுல ப்ராபபிலிங்கிறத வச்சு தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதான் கரெக்ட். அதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுனாக்கா நீங்க ஒரு நாளைக்கு நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி நீங்க எப்படி ட்ரேட் பிளான் பண்ணுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருக்கும் தெரியட்டும். ஸோ இங்க ஒன்லி நாலேஜ் ஷேரிங் தான். இல்ல என்னை பொறுத்தவரை மாசத்துல எனக்கு ஒரு 10 ட்ரேடு நான் பண்ணேன்னா ஒரு 8 ட்ரேடு வந்து வின்னிங்கா தான் இருக்கு, 2 ட்ரேடு தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா இது 10 வருஷமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். அப்ப நீங்க பொசிஷன் ட்ரேட் எடுப்பீங்களா, இன்ட்ராடே ட்ரேடா சார்? இன்ட்ராடே பண்ணுவேன், பொசிஷனும் பண்ணுவேன், ரெண்டுமே பண்ணுவேன். ஓகே. ஸோ மேபி நீங்க அப்படின்னாக்கா நீங்க ஒரு நாளைக்கு நீங்க எப்படி எப்படிலாம் டிசைன் பண்றீங்களோ அந்த ட்ரேட்லாம் சொல்லி கொடுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். ஓகே தேங்க்யூ. மேபி நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணலாம். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் கத்துக்கிறோம், ஃபியூச்சர்ல நாங்களும் அதை வச்சு டெவலப் பண்ணுவோம் இன்னும். இல்லை சார், அதாவது நம்ம என்னுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது போதே வந்து மற்றவங்களுக்கு அது எக்ஸ்பிளேஷன் ஆகிடும், நீங்க கொடுக்கும் போதே அது அவங்களுக்கு விளங்கிடும், அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் தனியா கிளாஸ் இல்ல நீங்க வந்துட்டு நீங்க ஆல்ரெடி நீங்களும் 10 வருஷமா இருக்கீங்க, நானும் 10 வருஷமா இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ உங்ககிட்ட இருக்கலாம். இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாம கூட இருக்கலாம். தப்பு, நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லல, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கலாம். மேபி நான் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்குனாக்கா நானும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் இங்க ஃபாலோ பண்றவங்க, இந்த நம்ம குரூப்பை ஃபாலோ பண்றவங்க மேக்ஸிமம் இப்போதைக்கு 90% எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா டெய்லி இன்ட்ராடே பையரா தான் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து அஃபோர்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரேடு வந்து இப்போதைக்கு வந்து எடுக்க முடியாது அவங்களால. மேபி பொசிஷன் ட்ரேடா கன்வெர்ட் ஆகும்போது இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு இப்போ பாருங்க, இப்போ இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு மார்க்கெட். எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கோசரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் கண்டிப்பா ஒரு ஆப்ஷனை பை பண்ணிட்டு ஹோல்டிங்ஸ்ல போட்டுட்டு பொசிஷன் ட்ரேடாக கூட போயிருந்திருக்கலாம். அப்போ நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மேல கண்டிப்பா போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணாம பொசிஷன் ட்ரேடாக கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போயிருக்கோம் ஒண்ணு. ஆனா பொசிஷன் ட்ரேட்ல நம்ம 100% குவான்டிட்டி எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னாக்கா ஆப்ஷன் பையிங்ல 100% நம்ம கேபிட்டல்ல நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிட்டு போகவும் முடியாது. அதுவும் நம்ம வந்து பொசிஷன் சைசிங் கரெக்டா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கிறோம்னாக்கா ஒரு 2,000 ரூபாய் ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு ட்ரேடை பை பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த கால்குலேஷன்லாம் எப்போ வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணலையோ நம்மளுடைய மணியை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். இப்போ நான் சொல்லிடலாம் 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கலாம்னு நான் சொல்லிடலாம். ஆனால் உங்களுக்கு தெரியணும் என்னுடைய 10,000 ரூபாயில எவ்வளோ ரூபாய் நான் ரிஸ்க் எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நான் வந்துட்டு 10,000 ரூபாய் இருக்கு, 2,000 ரூபாய் இன்னைக்கு ரிஸ்க் எடு, 2,000 ரூபாய் நாளைக்கு ரிஸ்க் எடு, 5 நாள் அந்த மாதிரி 2,000 ரிஸ்க் எடு, அதுல 2 நாள் லாஸ் ஆயிட்டாலும் மீதி 3 நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு,
அந்த அந்த மாதிரி சைக்காலஜி உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதா, இந்த மாதிரி ட்ரேட்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும், கால்குலேஷன் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ பேசிக்கா டெக்னிக்கலா என்னென்ன வேணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி எந்த இடத்துல பிரேக் அவுட் வரணும், அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்களுடைய சைக்காலஜி தான் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரேட்ல உட்காரணும் முதல்ல. ட்ரேட்ல வந்து கண்டிப்பா பொறுமையா உட்காரணும். ட்ரேட்ல ப்ராஃபிட்டோ லாஸோ, ட்ரேட் எடுக்காத வரைக்கும் 100 தடவை யோசிக்கலாம். ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா யோசிக்க கூடாது. உட்காரணும், ப்ராஃபிட்டோ லாஸ் ஒன்று. ஆமா சார், உண்மையிலே அதான் 100% நீங்க சொன்னதான் கரெக்ட். நம்ம உட்கார்ந்து பார்க்கணும். பார்க்காம இதுக்கு மேல போயிடுச்சு எடுத்துட்டோம், கீழே வந்துருச்சு வித்துட்டோங்கிற மாதிரி இல்லாம உட்கார்ந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண ஒழிய ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். செல்லர் மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷனை கத்துக்கணும். நம்ம நிறைய கத்துக்கணும், வெயிட் பண்ணணும். முதல்ல பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது பயம். அந்த பயத்தை வந்து நம்ம விடணும். நீங்க சொன்ன மாதிரி உள்ள வந்துட்டோமா, நீச்சல் குளத்துல விழுந்துட்டோமா, நீச்சல் கத்துக்கிறோமோ ஒழிய அதை விட்டுட்டு முங்கிடுவோம்னு பயப்படக்கூடாது. இது 2 பாயிண்ட் ஏறதுக்குள்ளேயே என்ன மேல போகும்னு வெயிட் பண்றதும் இது பார்க்கணும். அதே மாதிரி உடனே வித்துட்டு வெளியே போயிட்டு ஐயோ மேல போயிருச்சேன்னு வருத்தப்படவும் கூடாது. அதுவும் இருக்குது. இந்த ட்ரேட் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேட் மட்டும் தான். இது வந்து நிஃப்டி வந்து 19,000 இருக்கும்போது எடுத்தது. சரிங்களா, இந்த ட்ரேட் எடுத்தது நிஃப்டி 19,000 இருக்கும்போது எடுத்தேன். இது வரைக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. இது வந்து ஆப்ஷன் செல்லிங். எப்போ செல் பண்ணியிருக்கேன்? செப்டம்பர் மந்தோட ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் செல்லிங். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, நிஃப்டி நான் எடுத்த இடத்துல இருந்து 200 பாயிண்ட் மேலே வந்துருச்சு. இன்னைக்கு 200 பாயிண்ட், நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகும்போது மேபி 250 260 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆயிடும். நான் எடுத்த இடத்துல இருந்து 19,000 எடுத்தேன், நிஃப்டி வந்து 19,200 ஓப்பன் ஆயிடும் மண்டே. இப்போதைக்கு இது டெம்பரவரியா எனக்கு லாஸ் கொடுக்குது. ஆனா ஒரு 2-3 நாள் ஷிஃப்ட் ஆயிடுச்சுனாக்கா, மார்க்கெட் ஒரு வியாழக்கிழமை வரைக்கும் போயிடுச்சு, வெள்ளிக்கிழமை வரைக்கும் போயிடுச்சுனாக்கா, இது வந்து ஆல்மோஸ்ட் கிரீன்ல வந்துருச்சு. அடுத்த வாரத்துல இது ஆல்மோஸ்ட் மறுபடியும் வந்து கிரீன் ஜோனுக்கு வந்துடும். ஸோ ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், இந்த ட்ரேடை எடுத்துட்டேன், இது எங்கெங்க போனா என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாமே வெல் டிஃபைன்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இதுக்கு போட்டாச்சு. என்ன போட்டாச்சு? நிஃப்டி 500 பாயிண்ட் போனா என்ன பண்ணணும், நிஃப்டி 350 பாயிண்ட் போனா என்ன பண்ணணும், நிஃப்டி இங்க இருந்து 200 பாயிண்ட் திரும்பி வந்தா என்ன பண்ணணும், 18,700 போனா என்ன பண்ணணும், 19,500 போனா என்ன பண்ணணும். ஸோ எல்லாமே நாங்க இதுல எல்லாமே நான் வந்து ரூல்ஸ் மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணிட்டேன். நிஃப்டி இங்க இருந்து எங்க போனோம். இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நாங்க இதுல வந்து ஆப்ஷன் செல்லர். இந்த ஆப்ஷன் செல்லர்ல எனக்கு ஒவ்வொரு நாள் போக 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 சனி ஞாயிறு எனக்கு அட்வான்டேஜ், ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வந்தா எனக்கு அட்வான்டேஜ், மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணா எனக்கு அட்வான்டேஜ். ஸோ இத்தனை அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஆப்ஷன் பையர்ல நீங்க வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ட்ரேட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னாக்க சனி ஞாயிறு உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ், ஏதாவது ஹாலிடே வந்தா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். நீங்க வாங்கின ரேட்ல இருந்து இப்போ நீங்க கால் ஆப்ஷன் வாங்கிருக்கீங்க, மார்க்கெட் மேல போகலன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ், மார்க்கெட் கீழே போனா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? ஆனா அதே ஆப்ஷன் செல்லர் எனக்கு என்ன, மார்க்கெட் 20,000 தாண்டாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 18,000 தாண்டாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணும்போது நமக்கு வெல் டிஃபைன்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரேட்ல எப்போ வரைக்கும் உட்காரணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு டெம்பரவரியா இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த இப்போதைக்கு டெம்பரவரியா இது வந்து லாஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பேனிக் ஆனோம்னாக்க நமக்கு தெரியணும் எப்போ வரைக்கும் இது ஸ்டாப் லாஸ் இருக்கணும், எப்போ எவ்வளவு டார்கெட் வந்தா எவ்வளவு வரைக்கும் டார்கெட் வரணும் நமக்கு தெரியணும். அது தெரியாத வரைக்கும் நம்மளால சைக்காலஜியா உட்கார முடியும். இந்த ட்ரேட் பாருங்க, இன்னொரு ட்ரேட் காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இது இல்ல ஐ திங்க் ராஜன் சாருக்கு தெரியும் இந்த ட்ரேட். சரிங்களா? ராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தெரியும் இந்த ட்ரேடு. இந்த ட்ரேட் எடுத்துட்டு, சரிங்களா, போன வாரம் எடுத்துட்டு இந்த ட்ரேடர் வந்து 16,000 ரூபாய் வரைக்கும் லாஸுக்கு போயிடுச்சு, நெகட்டிவ் காட்டிடுச்சு. இந்த இடத்துல இப்ப 11,000 காட்டுதா. இந்த ட்ரேட் வந்து எடுத்துட்டு 16,000 வரைக்கும் லாஸ்ல போயிடுச்சு. ஆனா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில தான் இருந்தது. எந்த ரேஞ்சில? இந்த பர்டிகுலர் 18,000 லாஸ்ட் வீக் என்ன டவுன் வந்துச்சு மார்க்கெட்டு, எந்த இடத்துல டவுன் வந்துச்சு போன வாரம்? 19,200.
18,700 வரைக்கும் வந்துச்சுல அப்போ. ஓகேங்களா, 18,700 வரைக்கும் வந்துச்சு. ஸோ 18,700 வரைக்கும் வரும்போது எனக்கு அப்போ என்ன ஆச்சுனாக்கா 16,000 லாஸ்ல கட்டினேன். ஆனா ஸ்டில் இந்த மார்க்கெட் வந்து என்னுடைய கிரீன் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. இது வந்து ஆப்ஷன் செல்லிங், இதுவும் ஆப்ஷன் செல்லிங் தான். என்னோட கிரீன் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. டெம்பரவரியா எனக்கு லாஸ் காட்டும். ஆனா என்னுடைய டார்கெட் வரைக்கும் என்ன சொல்றது, என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. டெம்பரவரியா லாஸ் காட்டினாலும் என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ 16,000 லாஸ் காட்டிருச்சு, நான் எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னாக்கா இன்னைக்கு இது 11,000 ப்ராஃபிட்ல இருக்கு. திங்கக்கிழமை திறந்தாக்கா, திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 20,000 ப்ராஃபிட்ல வரும். சரிங்களா, இதெல்லாம் எப்போ உங்களுக்கு வரும்னாக்கா ட்ரேட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நமக்கு கிளியரா தெரிஞ்சிடணும். ட்ரேட் என்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒன்று ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா டார்கெட். ஸோ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நேற்று ஒருத்தர் 4 பாயிண்ட் கீழே போயிடுச்சு, 5 பாயிண்ட் கீழே போயிடுச்சு நிறைய கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ அவருக்கோசரம் தான் இந்த பாயிண்ட் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேடு எடுத்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா ஸ்டாப் லாஸோ இல்ல டார்கெட்டோ நீங்க ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்ஷன் பையர் யோசிச்சு நிதானமா தான் எடுக்கணும். ஆப்ஷன் பையர் யோசிச்சு நிதானமா பொறுமையா ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னாக்கா அப்புறமா நீங்க பொறுமையா இருக்கும். ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் பொறுமையா இருக்கும். இல்லைனாக்கா நீங்க ரிஸ்க் ரிவார்டு, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு அனாலிசிஸ்க்குலாம் புதுசா இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா உட்காந்து வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ட்ரேட் எடுங்க. ஒண்ணுமே கம்பல்ஷன் இல்லை இது ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு. நீங்க என்ன பண்ணலாம், நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க ஒரு டெவலப் பண்ணுங்க. நம்மளால என்ன பண்ண முடியும், இதை விட பெஸ்டா என்ன பண்ண முடியும். நான் வந்து இங்க என்டர் ஆக சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எப்பா இந்த இடத்துல என்டர் ஆகுப்பா, இந்த இந்த லைனை கிராஸ் பண்ணா என்டர் ஆகுன்னு சொல்றேன். நீங்க இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பிளான் பண்ணி பாருங்க. இந்த லைனை பிரேக் பண்ணும் போது நம்மளால எடுக்க முடியுதா, நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் சொல்றது தான் 100% கரெக்ட்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணா மேல எடுக்கலாமா, அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஓகேனாக்கா அந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. ஸோ ஸ்டடி ரொம்ப முக்கியம். இது எடுக்கிற வரைக்கும் தான். எடுத்துட்டதுக்கு அப்புறம் சைக்காலஜி தான். உட்காரணுமா உட்காரக்கூடாதா, உட்கார முடியுதா இல்லையா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் கேரம் போர்டு விளையாடும் போது வெளியிலிருந்து பார்க்கும்போது 1000 ஐடியா கொடுப்பாங்க. ஆனா உள்ள கொடுப்பாங்க தெரியும் நமக்கு. வெளியிருந்து இப்படி இதை அடிக்கலாம், இதை பேஸ் போடும் போது இதை வெளியே அடிக்கலாம் தெரியும். ஆனா விளையாடும் போதுதான் ஸ்ட்ரைக்கர் கையில வாங்கும் போதுதான் அந்த பிரச்சனையே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு உள்ள வந்துட்டோம்னா என்ன பண்ணணும், மார்க்கெட்ல வெளியிருந்தா என்ன கெஸ் பண்ணணும் அப்படிங்கறத பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்ன மாதிரி டெக்னிக்கலா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வடிவேல சீட் வரல அந்த மாதிரிதான். இதையும் போடுற சூதுனா எங்களுக்கும் தெரியும், அந்த கடை போடுன்னு சொல்லி எல்லா கடையும் உரிய போட்டுருவார்ல, அந்த மாதிரிதான். ஸோ இப்போ நம்ம இந்த பிரேக் அவுட் நம்ம வந்து கண்டிப்பா எடுத்துருக்கலாம், நமக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆனா இந்த டைம்ல உங்களுக்கு வந்து நீங்க இந்த ட்ரேட் நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. ஏன்னாக்கா அப்போ மேபி மார்க்கெட்ல வேற ஏதாவது நியூஸ் போயிட்டு இருந்திருக்கலாம், வேற ஏதாவது டவுட்ஃபுல்லான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ட்ரேட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்திருக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பேக் டெஸ்டிங் மார்க்கெட்டை எடுத்து பார்க்கறது வேற விதமான மைண்ட் செட்டு. ஆனா ஃபார்வர்ட் டெஸ்டிங்ல நீங்க லைவா மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கிறது வந்து வேற லெவல் சைக்காலஜி உங்களுக்கு வேணும். அப்பதான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கவும் முடியும், அந்த ட்ரேட்ல ஹோல்டும் பண்ண முடியும். சார் நம்மளுடைய தவறுகளை திருத்திக்கிறதா பெரிவியஸனுடைய மார்க்கெட்டு, பெரிவியஸனுடைய ஸ்ட்ராட்டஜி, பெரிவியஸனுடைய இதெல்லாமே தவறுகளை திருத்திக்கிறதா. ஆனா அதை வச்சுக்கிட்டு நம்ம லாபம் சம்பாதிச்சிடலாம், இப்படித்தான் நடக்கும்னு நம்ம கெஸ் பண்ணும் போதுதான் அடி வாங்குறோம். ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா மேபி இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கலாம். இந்த பிரேக் அவுட் நம்ம வந்துட்டு வேற ஏதோ மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்திருக்கலாம், மேபி வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து இந்த இடத்துல ஏதோ பேசுறாருன்னு ஒரு மீட்டிங் இருந்திருக்கலாம். மேபி இந்த ட்ரெண்டை நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம ஒரு 10 நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா இங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் இது மேல போயிருக்கு. ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னா தான் இன்ட்ராடேல ஆப்ஷன் பையிங்ல ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? மேபி ராஜா சார் நீங்க வந்து 10 வருஷமா ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்றீங்களா சார், இல்ல ஸ்டாக்ஸ்லயும் பண்றீங்களா சார்?
ஸ்டாக்ஸும் பண்றேன் சார், பையிங் இது இன்ட்ராடே மேக்ஸிமம் வந்து இன்ட்ராடே பண்ணிட்டு போயிடுவேன். சில நேரத்தில் ஓகே ஸ்டாக்ஸும் வந்து நிறைய பை பண்ணி அதுவும் நான் இது பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுக்காது. நான் ரெக்கமெண்ட் பண்ற ஸ்டாக்லாம் லாங் டேர்ம்ல ஒன்ஸ் ஜம்ப் ஆச்சுனாக்கா 20-30% தான் ஜம்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் சரி ஸ்விங் ட்ரேடிங்க்கும் சரி நம்ம ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றதே இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய பேர் நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக்ஸ் பொறுத்தளவுல 9:15 9:30 முடிஞ்சிரும் சார். அதுக்கப்புறம் அது வந்து இழுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேல போறது கீழே ஆமா வர்றதுல ஆமா ரொம்ப கஷ்டம் அந்த. ஆனா அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த மற்ற ஸ்ட்ராங் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் ஸ்டாக்குள்ள வரணும். ஸ்டாக்குள்ள வந்து எடுத்தோடனே வந்துட்டு எல்லாம் மாட்டிக்கூடாது. அவங்க எல்லாம் இன்ட்ராடே பண்றதா பெஸ்ட் என்னை பொறுத்தளவு. இதான் சார், இன்ட்ராடேவும் ஸ்டாக்ல பண்ணவே கூடாது. கண்டிப்பா இன்ட்ராடே ஸ்டாக்ல பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் அதை மட்டும்தான் ஸ்டாக்ல பண்ணணும் கண்டிப்பா. So, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா ப்ரோ? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? சார் சொல்லுங்க சொல்லுங்க. சார் என் பேர் பிரவீன். ஆக்சுவலாக ஆப்ஷன் பையிங்ல எப்படி ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கொடுக்கறது? லைக் இப்போ ஒரு ஸ்டாக் 87ல் ஒரு ஆப்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 92ல் நம்ம என்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கோம்னா அது கரெக்டாக 92 வரும்போது எல்லாருமே லிமிட் ஆர்டர் போட்டு அது டக்குன்னு ஒரு 120 கிட்ட போயிடுது, 102 கிட்ட போயிடுது. ஸோ நம்ம அப்போ பை பண்ணும்போது டக்குன்னு வந்து எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிட்டு திருப்பி அது டார்கெட்டை ரீச் பண்ணுது. ஓகே, அப்போ நீங்க அதுதான் மார்க்கெட் ஆர்டர்ல தான் பை பண்ணணும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஆர்டர்ல தான் பை பண்றேன். நான் லிமிட் ஆர்டர் கூட போடுறது இல்லை, சரிங்களா? ஆனா ஒன்ஸ் நம்ம எனக்கு ஃபீல் ஆகும் இது ப்ரீமியம் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, ப்ரீமியம் வந்து மேல போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆகும்போது அந்த ட்ரேட் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்க லிமிட் ஆர்டர் போட்டிருக்கீங்க 87 ரூபாயில போயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணா இது 88 ரூபாயில தான் இருக்கணும். ஆனா இது 95 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்ப தெரிஞ்சுச்சுன்னா எடுக்காதீங்க, அந்த ட்ரேட் ஸ்கிப் ஆயிட்டு போட்டோம். இவ்வளவுதான் சிம்பிள். ஓவர் பாட்டான்னு பார்க்கணும். அதுதான் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் பிரீமியம் சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணா இதோட ரேஞ்ச் வந்து 87 ரூபா தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அட்லீஸ்ட் 88 ரூபா கொடுத்து பை பண்ணலாம். ஆனா அது 95-96 ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது, விட்டுறணும், அந்த ட்ரேடே விட்டுறணும். மறுபடியும் அது கன்சாலிடேட் ஆயிட்டு மறுபடியும் கூல் டவுன் ஆயிட்டு மறுபடியும் பிரீமியம் குறைஞ்சு வந்து மறுபடியும் அது பிரைஸ் ஆக்ஷன் பிடிச்சி மேல போகுது தெரியுமா? அந்த டைம்ல அது 87 ரூபாய்க்கு கூட ட்ரேட் ஆகாது, 85 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும் அந்த டைம்ல. அப்ப நீங்க இன்னும் சீப்பா பை பண்ணலாம். இல்லையா ஸ்கிப் ஆயிடுச்சா, இந்த மாதிரி கண்டினியூஸ் கிரீன் கேண்டில் பண்ணிட்டு போயிடுச்சா, விட்டுருங்க, அந்த ட்ரேடே விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போம், அடுத்த தடவை உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கும். இப்போ நம்ம இதுல வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி கேண்டல்ல கை வச்சோம்னாக்கா அடுத்த தடவை ட்ரேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட கேபிட்டல் இருக்காது. இதை ஸ்கிப் பண்ணிட்டா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட கேபிட்டல் இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி ட்ரேட் இப்போ நேற்று நீங்க 87 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் 54 ரூபாய்க்கு ஒருத்தர் எடுத்திருந்தாரு, கார்த்திக்னு ஒருத்தர் எடுத்திருந்தாரு, நீங்க 56 ரூபாய்க்கு என்னவோ எடுத்தீங்க. உங்களுக்கு தெரியுது இது ஸ்கிப் ஆயிடுச்சு, பிரீமியம் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனாக்கா அந்த ட்ரேடை எடுக்காதீங்க. நிறைய பேர் அது ஒரு அர்த்தமணி நினைக்கிறேன், அர்த்தமணியா இந்த மணி நிறைய பேர் எடுத்தவோட நேற்று எனக்கு தெரிஞ்சு எடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 105 ரூபாயில எடுத்திருப்பாங்க. நான் 98 ரூபாயில எடுத்தேன், 99 ரூபா 90 பைசால நான் எடுத்தேன். நான் 6 ரூபாய் சீப்பா எடுத்தேன். 6 ரூபாய் சீப்பா எடுத்துட்டு என்னால ஹோல்ட் பண்ண முடியுது. ரொம்ப நேரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு 113 ரூபாயில எக்ஸிட் பண்ணேன். அதுவும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லைனாக்கா அது 140 ரூபா வரைக்கும் போச்சு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, சந்தோஷம். ஒன்ஸ் உங்களுடைய டிசைர் என்ன சொல்றது, உங்களுக்குன்னு தெரியும் இந்த பிரீமியம் இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சில் இவ்வளவுதான் ட்ரேட் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் ஹை வரும்போது இது வந்து 85 ரூபாய்க்கு ட்ரேட் ஆச்சு. இப்போ இது போகுதுனாக்கா 87 ரூபாய், மேக்ஸிமம் ஒரு 2 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தா வாங்கலாம், அதுக்கு மேல இருந்தா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கணும். நாம போயிட்டு டைரக்டா 92 94 வாங்கினாக்கா அது எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ற ஏரியா. 94 95 எல்லாமே வந்து கேம்ப்லர்ஸும் சரி ஸ்கேல்ப் பண்றவங்களும் எல்லாரும் அந்த ஏரியால வந்து ப்ராஃபிட் புக் பண்ற ஜோன். இப்போ நாம பை பண்ணி அவனுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்கிப் பண்றது தான் பெஸ்ட். நீங்க பிரீமியம்லாம் பிடிக்கல முடியாது, நம்மளை விட்டு போயிடுச்சா விட்டுறணும்.
ஓகேவா ப்ரோ? ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஸோ வேற ஏதாவது சார்? ஒரு மணி ஆச்சு. பிரதர், இந்த ஷார்ட் கவரிங் லாங் அன்வைண்டிங் இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஷார்ட் கவரிங் லாங் அன்வைண்டிங் வந்துட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னு சொல்லி சொல்றோமா, நிஃப்டி ஆப்ஷன்ல ஓஏ வந்துட்டு ஒரு 19,200 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. ஓஏ வந்து 19,200 இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்து ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ 10 லட்சம் பேர் செல் பண்ணியிருக்காங்கனாக்கா அதுக்கு அகேன்ஸ்டா 10 லட்சம் பேர் பை பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால வந்து 10 லட்சம் ஓஏ வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து நீங்க வந்து நாளைக்கு வந்து மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த 10 லட்சம் வந்து 11 லட்சமா ஆச்சுனாக்கா இங்க வந்து ஷார்ட் வந்து பில்டப் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னுமே சரிங்களா, இன்னுமே வந்து ரைட்டர்ஸ் வந்து பில்டப் பண்றாங்க. இன்னும் 1 லட்சம் குவான்டிட்டி வந்து ஆட் ஆயிருக்கு. அதே இந்த 10 லட்சம் வந்து 9 லட்சமா மாறி இருந்தாக்க இந்த இடத்துல இந்த ஓஏ வந்து அன்வைண்டிங் பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, இங்க என்ன ஆச்சு, ஷார்ட் வந்து பில்டப், இங்க வந்து ஷார்ட் வந்து அன்வைண்டிங். அதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரைக் பிரைசஸும், புட் சைட்ல இருக்கட்டும் கால் சைட்ல இருக்கட்டும். எப்பெல்லாம் வந்து ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஷார்ட் வந்து பில்டப், எப்பெல்லாம் ஓஐ வந்து குறையுதோ அப்போ வந்து ஷார்ட் வந்து அன்வைண்டிங். அதே தான் லாங் சைட்ல. லாங் சைட்ல என்ன சொல்லுவோம் நம்ம, புட் சைட்ல அன்வைண்டிங் இது பண்ண புட் சைட்ல நடந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து ஷார்ட்னு சொல்லுவோம். இந்த சைட்ல நடந்தா லாங்னு சொல்லுவோம். லாங் ஃபியூச்சர் அன்வைண்டிங். இப்போ ஃபியூச்சர்ல பேசும்போது நம்ம வந்துட்டு லாங் அன்வைண்டிங் ஷார்ட் அன்வைண்டிங் சொல்லுவோம். அதே ஆப்ஷன்ல பேசும்போது ஒன்லி அன்வைண்டிங் பில்டப், அவ்வளவுதான் சொல்லுவோம். ஃபியூச்சர்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ்ல பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பர்டிகுலர் கால் ஆப்ஷன்ல அன்வைண்டிங் நடக்குது, பில்டப் நடக்குதுன்னு சொல்லுவோம். அதே ஃபியூச்சரை வச்சு நம்ம கணக்கு போட்டோம்னாக்க அப்ப என்ன சொல்லுவோம், லாங் அன்வைண்டிங் ஆகுது, லாங் பில்டப் ஆகுது, ஷார்ட் அன்வைண்டிங் ஆகுது, ஷார்ட் பில்டப் ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டாக் பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு இப்போ நிஃப்டி வந்து இவ்வளவு தூரம் மேல வந்துருச்சு. இப்போ இங்க இருந்து என்ன ஆயிருக்கும், லாங் வந்து அன்வைண்டிங் ஆயிருக்கும், லாங் வந்து பில்டப் ஆயிருக்கும். இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் லாங் வந்து பில்டப் ஆயிருக்கும். இப்போ ப்ராஃபிட் புக்கிங் வந்தாக்கா இப்போ என்ன ஆச்சு, இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் வருதுன்னா என்ன பண்ணணும், யாரெல்லாம் லாங் என்டர் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் எக்ஸிட் பண்ணணும். அப்போ அவங்க எல்லாரும் எக்ஸிட் பண்ணாங்கனாக்கா அப்ப என்ன நடக்கும், லாங் அன்வைண்டிங் நடக்கும். லாங் அன்வைண்டிங். இப்போ மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு, எல்லாரும் இந்த இடத்துல ஷார்ட்டை வந்து பில்டப் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வருதோ அப்போ மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகும். ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஷார்ட் அன்வைண்டிங் சொல்றோம். இங்க போக போக மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங் ஷார்ட் பில்டப்னு சொல்றோம். மார்க்கெட் எங்க போயிட்டு யூட்டர்ன் போட்டுட்டு ப்ராஃபிட் புக்கிங்க்கு வருதோ அப்போ நம்ம அதை வந்து ஷார்ட் வந்து அன்வைண்டிங் சொல்றோம், ஷார்ட் கவரிங்னு சொல்றோம். கவரிங்னு சொல்றோம், அன்வைண்டிங் சொல்றோம். ரெண்டுமே வந்து சேம் இதுதான். ஸோ ஓஏ இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா ஷார்ட் பில்டப், ஓஏ டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா ஷார்ட் அண்ட் கவரிங். லாங் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா லாங் பில்டப், லாங் டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா லாங் ஷார்ட், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் லாங் கவரிங். ஸோ எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? டேட்டா எப்படி செக் பண்றதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களா சார். ஓஏ டேட்டாவா, இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, சென்சிபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா நிஃப்டி இதுல போயிடலாமா, நிஃப்டி ஆப்ஷன் செயின் போட்டீங்கன்னா நிஃப்டியோட என்எஸ்சி வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு
ஓகே, வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஓஏ சேஞ்சஸ்ன்னு இருக்காங்க. இந்த ஓஏ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஓஏ சேஞ்சஸோட பார்பர், இந்த ஓஏ சேஞ்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 28,000 வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் டேவோட நேற்று வந்து ஓஏ வந்து 28,000 கான்ட்ராக்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க -12,500 இருக்கா? இங்கே வந்து அன்வைண்டிங் நடந்திருக்கு. இங்கெல்லாம் ஆட் ஆயிருக்கு, இங்கெல்லாம் அன்வைண்டிங் நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னாக்க நேற்று மார்க்கெட் வந்து கீழே இருந்தது முந்தா நேற்று. அப்போ இங்க வந்து ஓஏ வந்து ஜாஸ்தியா இருந்திருக்காங்க. இப்போ மார்க்கெட் மேல வந்த உடனே இவங்க வந்து அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. அன்வைண்டிங் பண்ணதுனால ஒரு மேஜர் ரீசன் மார்க்கெட் நேற்று 250 பாயிண்ட் மேல வந்ததுக்கு காரணம், 270 பாயிண்ட் மேல வந்ததுக்கு காரணம். பிளஸ் என்ன பண்ணாங்கன்னாக்கா இங்க பாருங்க 41,000 சாரி 19,000ல மேஜர் ஓஏ வந்து பில்டப் ஆயிருந்தது. இங்க மட்டுமே 41,000 கான்ட்ராக்ட் வந்து அன்வைண்டிங் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு மேஜர் ரீசன். இது எல்லாத்தையும் வந்து யாரு ஆப்ஷன் ரைட்டர் என்ன பண்ணாங்க, இதுக்கப்புறம் 19,000ல நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது, இது வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அன்வைண்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்வைண்டிங் ஆரம்பிச்ச உடனே நேற்று மார்க்கெட் வந்து 19,000க்கு மேல கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரைடே. ஆனா இவங்க அன்வைண்டிங் பண்ணதுக்கான காரணம் தான் மார்க்கெட் வந்து 170 பாயிண்ட் மேல போனதுக்கு காரணம். இல்லைனாக்கா அந்த கேப் அப் பிளேஸ் சஸ்டெயின் பண்ணிட்டு அப்படியே நின்று இருக்கும், அதுக்கு மேல பெருசா போயிருக்காது. சரிங்களா? இவங்க எல்லாம் அன்வைண்டிங் பண்ணதுக்கான ரீசன் தான் மார்க்கெட் இன்னொரு 170 பாயிண்ட் மேல போனதுக்கான ரீசன். இப்ப என்ன பண்ணாங்க, இங்க இருந்து எல்லாரும் எக்ஸிட் ஆயிட்டு இங்க ஒரு லாஸ் ஆயிருக்கும் எல்லாருக்கும். ஏதோ ஒரு 100 ரூபாயில செல் பண்ணியிருப்பாங்க, 120 ரூபா ஆயிருக்கும். அந்த 120 ரூபா ரெக்கவர் பண்றதுக்கோசரம் மறுபடியும் எல்லாரும் இந்த இடத்துல அவங்க வந்து பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க அங்க இருந்து அன்வைண்டிங் ஆனது எல்லாமே இப்போ இங்க பில்டப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நேற்று இந்த இடத்துல வந்து மேஜரா வந்து இந்த இடத்துல பில்டப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேல தாண்டி போகாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இங்க கால் ஆப்ஷன் சைட்ல பாருங்க, எந்த இடத்துல ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் இருக்கு, ஓஏ இங்க 1,37,000 இருக்கு. அடுத்து எங்க இருக்கு, 1,46,000 இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு வந்து ஹையஸ்ட் 1,46,000. இது எங்க இருக்கும், ரவுண்ட் லெவலா 19,500ல இருக்கும். ஸோ 19,500ல பெரிய ஓஏ இருக்கு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும்னாக்கா மார்க்கெட்டுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியும். அதே மாதிரி புட் சைட்ல ஹையஸ்ட் ஓஏ எங்க இருக்கு, 2,30,000 இங்க இருக்கு, 36,000. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 19,000 கீழே போகணும்னாக்கா பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இந்த 19,000 கீழே மார்க்கெட் போகும், இல்லைன்னா போகாது. சப்போஸ் மார்க்கெட் 19,000 கீழே போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த ஓஏ அன்வைண்டிங் செக் பண்ணீங்கன்னாக்கா, இங்க அன்வைண்டிங் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா அப்போ நீங்க நினைச்சுக்கலாம் தாராளமா புட் ஆப்ஷன் சைட்ல போகலாம், புட்டு பை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். கண்டிப்பா இங்க அன்வைண்டிங் ஆரம்பிச்சா இது வீக் ஆயிடும், இந்த லெவல் வீக் ஆயிடும். இப்போ ஒருத்தர் பார்ப்பான் 10 பேர் அன்வைண்டிங் பண்ணுவாங்க, 100 பேர் அன்வைண்டிங் பண்ண. இப்போ 100 பேர் அன்வைண்டிங் பண்ணா எல்லாருக்கும் ஒருத்தரை பார்த்து எல்லாரும் அன்வைண்டிங் பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் அன்வைண்டிங் பண்ணும்போது கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு 100-200 பாயிண்ட் கீழே ட்ராக் பண்ணிடும். ஸோ இது இப்படிதான் வந்து நீங்க வந்து ஓஏ வந்து செக் பண்ணணும் என்எஸ்சி வெப்சைட். இது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ டிலேல தான் கிடைக்கும். இது லைவ் டேட்டாவா உங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஒரு கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம் இதை பார்த்துட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.